ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 2வது நாள் வகுப்பிற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு பரிசுத்தாவியானவர் நம்மை ஆளுகை செய்து இன்றைக்கு நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சித்தம் வைத்திருக்கிறாரோ கற்றுக்கொள்ளுக்கு உதவி செய்வாராக. ஒரு வசனத்தை வாசித்து நாம் உள்ள போகலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த வசனம் எப்பொழுதுமே உங்கள் நினைவில் இருக்க வேண்டும். யார் வகுப்புகளை நடத்தினாலும் எங்கு போய் கற்றுக்கொண்டாலும் இந்த வசனத்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இது ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், தியாலஜி என்று சொல்கிறதான இறையியல் என்பது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ். இறையியல் படிக்கும் பொழுது நாம் ஒன்றை கற்றிருப்போம். புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளும் பொழுது சில வேளைகளில் தடுமாற்றம் வரும், சில வேளைகளில் புரிந்து கொள்ளுதலில் பிரச்சனை வரும். ஸோ அந்த வேளைகளிலே நாம் சோதித்து பார்த்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது சரியாக இருந்தால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது எந்தவித இடைஞ்சலையும் உண்டு பண்ணவில்லை என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்துவோடு இருக்கிற உறவில் அது பிரச்சனை உண்டு பண்ணினால் அவைகளை விட்டு விடுவது நல்லது. எப்பொழுதுமே இந்த வசனத்தை மனதில் வைத்து வகுப்புகள் செல்வது மிக மிக அவசியம். இன்றைக்கும் இந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசித்திருக்கிறேன், கவனமாய் வைத்துக் கொள்ளுங்கள். போன முறை ஏற்கனவே நாம் பார்த்தோம், மனிதனுடைய முக்கியத்துவம். இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்பே பெயரிடப்பட்டிருக்கிறான், அவன் மனுஷன் என்று தெரிந்திருக்கிறது அப்படின்னு போன முறை பார்த்தோம். ஸோ சிருஷ்டிப்பில் மனிதனும் அவன் எதிர்காலம் என்கிறதான அந்த பாடத்திட்டத்தில் நித்தியத்திலிருந்து நித்தியத்திற்கு என்கிறதான அந்த திட்டத்தை நாம் பார்த்தோம். அதை இன்னொரு கோணத்தில் பார்த்தோம், தேவனிடத்திலிருந்து தேவனிடத்திற்கு. அநித்தியமான இந்த உலகத்திலிருந்து மறுபடியுமாக நித்திய வாழ்க்கைக்கு போவதற்கான ஒரு வழி. அந்த இடைப்பட்ட காலத்தை தான் நம்ம வருங்காலவியல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதற்கான நிறைய விஷயங்களை போன முறை பார்த்தோம். சும்மா ஒரு கிளான்ஸ்க்காக நான் போட்டிருக்கேன். அதே போல் மனிதன் என்பவன் தேவ அன்பினுடைய சின்னம் என்பதை போன முறை சொல்லிக் கொடுத்தேன். மனிதன் தேவனுடைய அன்பினுடைய வெளிப்பாடு. மனிதனுக்காக தேவன், தேவனுக்காக மனிதன் என்கிறதான அந்த ரீதியிலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். மனிதன் என்பவன் ஏதோ இடையில் வந்த ஒரு சிருஷ்டிப்பல்ல, தேவ திட்டத்தில் சித்தத்தில் இருந்ததான அல்டிமேட் அப்படின்னு நான் சொன்னேன். அதுதான் தேவனுடைய திட்டமாகவே இருந்தது. மனிதனை படைப்பது தான் தேவனுடைய திட்டமாக இருந்தது என்பதை வேதத்திலிருந்து ஆதாரபூர்வமாக போன முறை நாம் பார்த்தோம். அதில் நிறைய தியாலஜிக்கல் இஷ்யூ என்னெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம போன முறை பார்த்தோம். ஸோ மனிதன் என்பவன் தேவனுடைய சித்தத்தில் திட்டத்தில் இருக்கிறதான ஒரு மகுடம் என்பதை பார்த்தோம். மனிதன் மீது அளவில்லாத அன்பு இல்லையா, அது நம்ம பார்த்தோம். ஸோ மனிதனை சிருஷ்டிப்பதே தேவனுடைய திட்டம் என்பதாக போன முறை நாம் பார்த்தோம். அவனுக்காகத்தான் வானத்தையும் பூமியும் சகலத்தையும் தேவன் சிருஷ்டித்தார் என்பதையெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு அந்த ஆதி ஆகமத்தில் முதல் புஸ்தகத்தில் வருங்காலவியல் நாம் பார்க்க போகிறோம். வருங்காலவியல் என்பது ஏற்கனவே சொன்னபடியாக ஆதி ஆகமத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு ஆதி ஆகமத்திலிருந்து ஒரு குறைந்தபட்ச எவிடன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். முழுமையாக பார்ப்பதற்கு இயலாது. இன்றைய நாளுக்குரிய சில முக்கியமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். அதற்கு முன்பாக இது ஒரு பெரிய டாபிக் அப்படின்னு நான் சொன்னேன். நம்முடைய யெஷுவா பைபிள் அப்படின்ற யூடியூப் பேஜில் போனீங்கன்னா 2 முக்கியமான வீடியோஸ் இருக்கும். அது என்ன அப்படின்னா, பரிசுத்த வேதாகமத்தில் தேவனின் 7000 ஆண்டு திட்டம் பாகம் 1, பாகம் 2 இருக்கும். மனசாட்சியின் பிரமாணம், நியாயப்பிரமாணம், கிறிஸ்துவின் பிரமாணம் என்பதாக அந்த முதல் பாகத்திலும் 2வது பாகத்தில் கிறிஸ்துவின் வருகை குறித்துதான ஒரு செய்தி, எபிஃபனி ஆஃப் கிரைஸ்ட் இருக்கும். இந்த வகுப்பு முடிந்த உடனேயே இந்த 2 வீடியோக்களை பார்க்கணும், இன்னொரு வீடியோவும் நீங்கள் பார்க்கணும். இந்த 3 வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் பிக்சர் உங்களுக்கு வரும். நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இது அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை, யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணவே தேவையில்லை, யாருக்கும் ஃபார்வர்டு பண்ண தேவையில்லை. பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு அது சொல்லணும், அவ்வளோதான். ஸோ நம்மகிட்ட ரொம்ப கம்மி சப்ஸ்கிரைபர் தான் இருப்பாங்க. ஒரு நாள் அந்த சேனல் நம்ம ப்ரொமோட் பண்ணதில்லை. சரி, ஓகே. ஸோ நம்ம சேனல் போய் பார்த்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறனா நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நமக்கு அது பிரோஜனமாக இருக்கும். ஓகே, போன முறை பார்த்தோம் ஆதாம்னா என்ன, அவன் தேவனுடைய ரத்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆலஃப்னா தேவன், டாம்னா ரத்தம், ஆதாம் தேவனுடைய ரத்தம் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன். சிலருக்கு ரொம்ப அது கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. காரணம் என்ன, தியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவோம் இல்லையா, ஒவ்வொருவருக்கும் ஒரு வித்தியாசப்படும். அப்போ எப்படி நம்ம தேவனுடைய ரத்தம், அப்போ ரத்தம் இருக்கா அப்படின்னு சிலர் கேட்டாங்க. சிலர்
கமெண்ட்ஸ் போட்டாங்க. ஸோ அவங்களுக்கு புரியுறதுக்காக ஒரு ஹையர் லெவல் ஸ்டடிக்கு வந்திருக்கோம். இது வந்து சாதாரணமான ஒரு பைபிள் காலேஜ் இல்லை, இது ஹையர் லெவல் ஸ்டடி. முடிந்த அளவிற்கு வேதாகமத்தை ஒரு 10 முறையோ 11 முறையோ படித்திருக்க வேண்டும். நிறையா ஆராய்ச்சி செஞ்சுருக்கணும். ஆண்டுடைய சன்னிதானத்தில் காத்திருந்திருக்கணும். பரிசுத்த ஆவியானுடைய உதவி தேவை. இல்லை என்றால் இந்த படிப்பு வெறும் மூளை அறிவு தான், ஆவிக்குறை வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படாது. ஸோ அவங்களுக்காக ஆதாம் தேவனுடைய ரத்தம் அப்படின்னும் போது ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதை புரியுறதுக்காக கீழே எக்லீசியான்னு போட்டிருக்கேன். திருச்சபையை கிறிஸ்துவின் மனவாட்டின்னு சொல்கிறோம். அப்படின்னா லிட்ரலாகவே இயேசுவுக்கு சபை வந்து மனவாட்டியா, நம்மள மனவாட்டி ஆயிட போகிறோமா அப்படின்னா, இது உறவை புரிய வைப்பதற்கு, அந்த உறவில் தேவன் நம்மோடு ஒரு இணைப்பை உண்டாக்கி இருக்கிறார். திருச்சபையானது கிறிஸ்துவின் மனவாட்டி, அந்த ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. லிட்ரலாக எழுத்தின்படியே நம்மளாம் போய் கிறிஸ்துவுக்கு மனவாட்டி ஆயிடுவோமா அப்படின்ற அந்த கேள்வி எவ்வளவு அப்பத்தமானதோ, அதே போல் ஆதாம் தேவனுடைய ரத்தம் என்று சொல்லும் பொழுது இயேசுவுக்கு ரத்தம் இருந்துச்சு, பிதாவுக்கு ரத்தம் இருக்கா, பரிசுத்த ஆவியானவருக்கு ரத்தம் இருக்காங்கிறதான அந்த விதண்டவாத கேள்விகள் எல்லாம் வந்து அவருடைய என்ன சொல்கிறது, அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் இருக்கிற பிரச்சனையை காண்பிக்கிறது. ஸோ அப்படி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த வகுப்பு அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. ஸோ புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையை நீங்கள் நாடுங்கள். ஸோ ஆதாம் தேவனுடைய ரத்தம் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? அவ்வளவு முக்கியத்துவம் இல்லையா? ஸோ அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் மனிதனுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் படைத்த படைப்புக்காக ரத்தம் சிந்தியிருக்கிறார். போன முறை எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும், ஒரு சிலர் அது புரியாதவங்களுக்காக நான் சொல்லுகிறேன். அதே போல் அதுக்கான எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், அதை அப்படியே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே. ஸோ மனிதன் ஆளுகை செய்வதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டான் என்பதை போன முறை பார்த்தோம். அதில் 2 முக்கியமான விஷயம் பார்த்தோம். கிரேஷியோ எக்ஸ் நிகைலோ, கிரேஷியோ எக்ஸ் மட்டீரியா அப்படின்னு 2 விஷயத்தை பார்த்தோம். ஸோ இன்னைக்கு தேவனுடைய திட்டத்தில் மனிதனுடைய அந்த படைப்பு இருக்கிறது, அந்த படைப்பினுடைய அந்த டிசைன் என்ன என்பதை பார்த்து அவனுக்கான எதிர்காலம் என்ன என்பதை பார்க்க போகிறோம். இங்கே போட்டிருக்கேன், மனிதன் என்பவன் அவன் ஆவிக்குரியவன், அதே போல் மாம்சத்துக்குரியவன். ஸ்பிரிட் பீயிங், ஃபிசிக்கல் பீயிங் அப்படின்னு சொல்லுவோம். 2 அவனுக்கு ஒரு ஃபிசிக் இருக்குது, அதே போல் அவனுக்கு ஸ்பிரிட்டுக்கு. முதல்ல அவன் ஆவிக்குரியவனாகத்தான், ஆவிக்குரிய மனிதனாகத்தான் படைக்கப்பட்டான். 2ஆம் அதிகாரத்தில் தான் அந்த 1ஆம் அதிகாரத்தில் படைக்கப்பட்ட ஆவிக்குரிய மனிதனுக்கு சரீரம் கொடுக்கப்பட்டது, மண்ணாலான சரீரம் கொடுக்கப்பட்டது. ஸோ ஆவிக்குரிய மனிதன், மாம்சத்துக்குரிய மனிதன் என்று 2 பிரிவுகள் அவனுக்கு இருக்கிறது. போன முறையை நம்ம பார்த்தோம். ஸோ ஆவிக்குரியவன் அப்படின்னும் பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷன் சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணு பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அது ஆவிக்குரியவன். 2வது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவசுவாசத்தை நாசில் ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவான. அது மாம்சத்திற்குரிய மனுஷன், பிசிக்கல் பீயிங். ஸோ 2 தன்மை ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கிறது. ஸோ 2 fold அவன் ஆவிக்குரியவன், அதே போல மாம்சத்திற்குரியவன் என்பதை நம்ம பார்த்தோம். மாம்சத்துக்குரிய அந்த தன்மை எதற்காக? இந்த உலகத்தில் பழுகி பெருகி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு. ஆவிக்குரிய தன்மை எதற்காக? அவன் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு. ஸோ இந்த 2 பங்குகளை நாம் சரியாக இந்த 2 fold புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இன்னைக்கு அதிலிருந்து தான் நாம் பார்க்க போகிறோம். மனிதனிலிருந்து, அந்த மனித படைப்பிலிருந்து தான் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். அதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என்னன்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். இது பழைய ஏற்பாடாக இருக்கிறபடினாலே எபிரேய மொழியிலிருந்து இந்த வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். சரி, ஆதியாகமம் 2:7, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். எபிரேய மொழியில் அங்கே இருக்கிறது, அங்கே ஆதாம் என்ற வார்த்தை சகப்பு நிறத்தில் இருக்கிறது. மண்ணினாலே என்ற அந்த வார்த்தைக்கு அடமா என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. அடமானா புழுதி, மண். மனிதனை அடமாவிலிருந்து உண்டாக்கினார். கீழே கூட 2 வார்த்தை போட்டிருக்கேன். எரட்ஸ் அப்படின்னாலும் பூமி தான், மண்ணு தான். அதே போல கர்கா அப்படின்னு சொன்னாலும் அதுவும் மண்ணு தான். ஆனால் இங்கே ஆண்டவர் பயன்படுத்தின வார்த்தை அடமா, புழுதி, மண் என்கிறதான அர்த்தத்தை உடைய ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். ஆதாமை அதமாவிலிருந்து உண்டாக்கி இருக்கிறார். ரொம்ப முக்கியமான விஷயம். அது தமிழ் பைபிள்ல பூமியின் மண்ணினாலே அப்படின்னு இருக்கு. அந்த பூமின்ற வார்த்தை அந்த வசனத்துல இல்லை. எபிரேய மொழி வசனத்துல பூமி, எரட்ஸ் என்ற வார்த்தை அங்கே இல்லை, வெறும் அடமான் தான் இருக்கு. ஸோ தமிழ் மொழிபெயர்ப்பாளர்கள் அங்கே எரட்ஸ் என்ற வார்த்தையை, பூமி என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஒரிஜினலாக இருக்காது, மண்ணினாலே உருவாக்கின்னு தான் இருக்கும். அது நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ளணும். மொழிபெயர்ப்பாளர்கள் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக சில இடங்களிலே
சில விஷயங்களை சேர்த்திருப்பார்கள். இது தமிழ் மொழி மாத்திரமல்ல, மற்ற மொழிகளுக்கும் பொருந்தும். சரியா? ஆனால் எபிரேய மொழியில் பூமின்ற வார்த்தை இல்லை, மண்ணினாலே என்ற வார்த்தை மாத்திரம் இருக்கிறது. ஸோ இங்கே அடமா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அடமா அப்படின்னா என்னது? மண்ணு, புழுதி அப்படின்னு பார்த்தோம். இங்கே உங்களுக்காக ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். மேலே ப்ளூ கலர், கீழே ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது. அடமான்றது ஒரு வேர்டு. அந்த வேர்டை அடமே அப்படின்னு படித்தா என்ன, அடமானா படித்தானா என்ன? அடமே அப்படின்னு மேலே ப்ளூ கலரில் இருக்குல்ல, அப்படி படித்தா அது என்னன்னா அது லைக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். லைக்னஸ் அப்படியே வந்து ஒருவரை போல, ஒருவரை போலன்னு சொல்கிறல, அதை போல, இதை போல, ஒருவரை போல, அவரை போல, அந்த போல லைக்னஸ், லைக்னஸ் அதுதான் அடமே அப்படின்னு அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது. கீழே அடமா அப்படின்றது புழுதி, மண். சரியா? அப்புறம் இன்னொரு வார்த்தை கூட இருக்கிறது இந்த 4 எழுத்துல. என்னன்னா அடுமா அப்படின்னு கீழே பச்சை கலருக்கு அடுமா அப்படின்னா சிவப்பு நிறம்னு அர்த்தம். சிவப்பு கலருக்கு எபிரேய மொழியில் அடுமா. சரியா? 3 விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த 4 எழுத்து தான் ஆலஃபு, டாலத்து, மெம்மு, ஹேங்கிற எபிரேய மொழியின் 4 எழுத்து. அந்த 4 எழுத்து வார்த்தையை அடமே அப்படின்னு பார்த்தா லைக்னஸ், மாதிரி, போல. அடமா அப்படின்னு படித்தா அது என்னன்னா புழுதி, மண்ணு. அடுமா அப்படின்னு படித்தா சிவப்பு நிறம் அப்படின்னு அர்த்தம். சரியா? 3 அதற்கான அர்த்தங்கள் இருக்கிறது. நமக்கு இந்த 2 தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க பைபிள் காலேஜில், அதே போல் பைபிள் ஸ்டடி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆதாம் என்றால் சிவப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த அடுமா அப்படின்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்றைக்கு 2 முக்கியமான அர்த்தங்களை நான் சொல்லிக் கொடுக்குறேன். அடமே, அடமா. அடமேனா லைக்னஸ், மாதிரி, போல. அடமானா புழுதி, மண் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ ஆதாம் அப்படின்னும் பொழுது அவன் அடமாலிருந்து உருவாக்கியிருக்கிறான். அந்த முதல் 3 எழுத்துக்கள் அதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதாம் என்ற பேருக்கு இந்த அடமா அல்லது அதமே இல்லைன்னா அடுமா அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கிறதுல அதில் முதல் 3 எழுத்துக்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை கவனத்தில் நாம் கொள்ள வேண்டும். முதல் 3 எழுத்துக்கள் அதுதான் ஆதாம் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஸோ ஏன் இந்த அடமா அப்படின்ற வார்த்தையில் இந்த 3 அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னா, ஒன்று சிவப்பு நிறம், இன்னொன்று போல, மாதிரி, இன்னொன்று வந்து மண், புழுதி. அப்போது மனிதன் அப்படின்ற பொழுது சிவப்பு நிறம். ஏன் சிவப்பு? அவனுக்குள்ளாக ரத்தம் ஓடுகிறது, சிவப்பு இல்லையா? சிவப்பு நிறம். ஸோ கட்டுக்கதைகள் எல்லாம் இருக்குது, அதை விட்டு விடுவோம். சிவப்புனா மனிதனோட ரத்தம் சிவப்பு, அதனால சிவப்பு நிறம் தான். சிவப்பு நிறம் மண்ணிலிருந்து முதலாவது மனிதன் உண்டாக்கப்பட்டிருக்கலாம் இல்லையா? அடமா அப்படின்னும் போது சிவப்பு நிறம். சாயிலில் பெரும்பான்மையான நிற சாயில் என்னவா இருக்கு? ஒரு செம்மண்னு சொல்லுவோம் இல்லையா? செம்மண், புழுதி. சரி, இங்கே பார்க்கும் பொழுது இதில் இருந்து நாம் தெரிந்து கொள்கிற விஷயம் என்னன்னா, அடமா அப்படின்ற அந்த வார்த்தை இருக்குதுல்ல கீழே, அது மண்ணுக்கு திரும்புதல். அடமே, ஒரு மனிதன் அடமா, அவன் மறுபடியும் மண்ணுக்கு திரும்பிடுவான். இன்னொன்று அடமே, அது வந்து மறுரூபமாகுதல். ஒரு மனிதன் மறுரூபமாக போகிறான். அப்போ ஒரு மனிதனுக்கு 2 நிலைகள் இருக்கிறது. ஒன்றுக்கு மண்ணுக்கு திரும்புவது, மறுபடியும் மண்ணுக்கே திரும்புவான். மண்ணிலே உண்டான மனிதன் மண்ணுக்கே திரும்புவான். நீ மண்ணாய் இருக்கிறாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய். ஸோ அடமா, கீழே இருக்கிற ப்ரௌன் கலர் அடமா மண்ணுக்கு திரும்புதல். மேலே அடமே மறுரூபமாகுதல். அவன் மறுரூபமாக்கி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள போகிறான். கிறிஸ்து இயேசு நமக்காக அதற்காகத்தான் ஜீவனை கொடுத்து அவர் உயிர் தெழுந்து அவர் பரமேறி சென்றிருக்கிறார். அவர் எப்படி பரமேறி சென்றாரோ அதே போல நம்மையும் ஒரு நாளிலே மறுரூபமாக்க போகிறார். ஸோ மறுரூபமாகுதல். அப்போ மனிதனுக்கு 2 நிலைகள் இருக்குது. ஒன்று மண்ணுக்கு திரும்புதல், இன்னொன்று மறுரூபமாகுதல். இதுதான் இன்னைக்கு முக்கியமான காரியம். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முக்கியமான விஷயம் இதுதான். ஸோ இன்றைக்கான வகுப்புக்கான முக்கியமான விஷயம். ஸோ இதை என்ன சொல்லலான்னா, இன்னொரு பார்வையில் வாழ்ந்து மறுரூபமாகுதல் அல்லது வாழ்ந்து உயிர் பிரிதல், அல்லது வாழ்ந்து மரித்தல், 2 நிலைகள் இருக்கிறது. சரியா? இந்த வாழ்ந்து மறுரூபமாகுதல் அப்படின்றது அடமே. வாழ்ந்து உயிர் பிரிதல், திரும்ப மண்ணுக்கே திரும்புதல், அது வந்து அடமா. சரியா? இந்த 2 விஷயங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்ந்து மறுரூபமாகுதல் அடமே, வாழ்ந்து உயிர் பிரிதல் அது மரித்து போதல், திரும்ப மண்ணுக்கே திரும்புதல், அது வந்து அடமா. புரியுதா? உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் இல்லையா? நான் சொல்லும் பொழுதே புரியும். நிறைய அறிவாளிகள் தான் இல்லையா நம்ம கிளாஸ்க்கு வந்திருக்க எல்லாருமே
மோஸ்ட் ப்ராபப்லி எல்லாமே அறிவாளிகள் தான். ஸோ இந்த இப்போவே உங்களுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிருக்கும். ரைட், இப்போ உங்களுக்காக புதிர் போடாமல் ஸோ 2 வசனங்களை வாசித்தோம்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆதியாகமம் 5:24, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஆடமே அவன் வாழ்ந்து கொண்டிருக்க காலத்திலேயே அவன் அப்ரைட் மேனா இருந்தபடியால், நீதிமானாக இருந்தபடியால், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தபடியால், தேவனுக்கு முன்பாக பிரியமானவனாக இருந்து கொண்டபடியால் அவன் சரீர மரணம் அடையவில்லை, அவன் மண்ணுக்கு திரும்பவில்லை, அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆடமே. அடுத்தது ஆதியாகமம் 5:5, ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம், அவன் மரித்தான். அடமா, அவன் அடக்கம் செய்யப்பட்டான், மரித்தான். ஸோ மரித்தான், அடமா, எடுத்துக்கொள்ளப்பட்டான், அடமே. எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்களாம் அப்படியே கைகளை உயர்த்தி காமிங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு புரியும் இல்லையா? ஸோ அடமே அப்படின்னா எடுத்துக்கொள்ளப்படுதல், அடமானா மண்ணுக்கு திரும்புதல் அப்படின்னு புரிந்து கொண்டால் போதும். அப்போ வேதாகமத்தில் மனிதனுக்கான திட்டம் என்ன? ஒன்று மறுரூபமாகுதல், இல்லை என்றால் மரித்து உயிர்த்தெழுதல். இப்போ திருச்சபையாராகிய நாம் இருக்கிறோம். கிறிஸ்து இயேசு வரும்பொழுது ஒருவேளை இன்றைக்கு வந்தால் நாம் மறுரூபமாக போகிறோம், மரிப்பதில்லை இல்லையா? உண்மை தானே? நான் மரிக்கிறது போறதில்லை. இன்னைக்கு இயேசு வந்தாருன்னா மறுரூபமாக போகிறோம், அடமையாக போகிறோம். இதற்கு முன்பாக மரித்து போனவர்கள், அடமாக்குள்ள போயிருக்கிறவங்க உயிர்த்தெழ போறாங்க. சரியா? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? மறுபடியும் புரிஞ்சிச்சு அவங்களுக்கு? ஸோ நாம் உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாகவும், மரித்தவர்கள் உயிர் தெழுந்து அவர்கள் நித்திய ஜீவனுக்கு வருவார்கள். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இது ஆதியாகமத்திலேயே இருக்கு. ஸோ அதனால தான் 2 சாட்சிகள் அங்கே முதல்ல வாசிக்கிறோம். ஒன்று உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்கு, இன்னொன்று 930 வருடம் உயிர் வாழ்ந்து குமாரர்களையும் குமார்த்திகளையும் பெற்றெடுத்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி மரித்து போன ஆதாம். இப்போ இது 2மே முக்கியமான விஷயம். ஒன்று மறுரூபமாகுதல், பிள்ளைகளை பெற்றெடுத்து மறுரூபமாகுதல் ஏனோக்கு, அல்லது பிள்ளைகளை பெற்றெடுத்து வாழ்ந்து மரித்து மண்ணோடு போகுதல். ஸோ அந்த சரீரம் மண்ணுக்கு போயிடும், ஆனால் மறுபடியும் அவன் உயிர்த்தெழ ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சரியா? ஸோ மரணம் என்பது முடிவு அல்ல என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல மரணம் அடையத்தான் வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல, அது சித்தம் அல்ல. அவன் மறுரூபமும் ஆகலாம். வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் 2 சாட்சிகள் நமக்கு இருக்கிறது. ஒன்று ஏனோக்கு, இன்னொன்று எலியா. ஸோ அடமே ஆனவர்கள் 2 பேர். அதே போல நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் ஒரு அடமே, அவரும் எடுத்துக்கொள்ளப்பட்டவர் இல்லையா? அவரும் மறுரூபமாகி விட்டார் இல்லையா? திரும்ப வரப்போகிறார். ஸோ நமக்கு சாட்சிகள் இருக்கிறது. ஸோ மனிதனுக்கான தேவ திட்டம் என்ன? ஒன்று அவன் மறுரூபமாகலாம், இல்லை என்றால் அவன் வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பின்பு நாள் வரும்பொழுது உயிரோடு எழும்பலாம். இதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. சரி, ஓகே. இங்கே வேதவசனத்தினுடைய ஆதாரத்தை பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 வசனங்களில் பவுல் அப்போஸ்தலன் விதமாக சொல்லுகிறார். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அடமாக்குள்ள போனவங்க, மண்ணுக்குள்ள போனவங்க, புழுதிக்குள்ள போனவங்க உயிரோடு எழுந்திருப்பாங்களா. அடுத்தது பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் அவரோ எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். அடமே. ஸோ அன்றைக்கு ஏனோக்கு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டானோ, அன்றைக்கு எப்படி எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டானோ, நாமும் ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தால் நாம் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். இந்த விசுவாசத்திற்காக இதுவரைக்கும் வாழ்ந்து மரித்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் உயிர் தெழுந்து அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வரப்போகிறார்கள். இதுதான் மனிதனுக்காக தேவன் வைத்திருக்கிற பிரத்யேகமான திட்டம். இந்த திட்டத்தில் மாற்றமே இல்லை. இதுவரைக்கும் இந்த திட்டத்தில் எந்த மாற்றத்தையும் தேவன் செய்யவில்லை. ஏற்கனவே சொன்ன இல்லையா, பிளான் ஒன்று ஆண்டர் பண்ணிட்டாருன்னா அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவார். அதற்கான ப்ரோக்ராம் வேணா மாறலாம். பிளானு மாறாது, ப்ரோக்ராம் மாறும். புரியும்படியாக சொல்கிறேன். இங்கேருந்து ஒருவேளை என்ன பண்ணுறீங்க, எல்லாமே அமெரிக்காவுக்கு போகணுன்னு யோசிக்கிறீங்க, நியூயார்க்கு போகணுன்னு யோசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது பிளானு. அந்த ப்ரோக்ராம்ன்றது எப்படி இருக்குன்னா, எந்த வழியாக போகிறது, ஆஸ்திரேலியா போகலாமா, சிங்கப்பூர் வழியாக போகலாமா, ஹாங்காங் வழியாக போகலாமா, இல்லை இங்கிலாந்து வழியாக ஹீத்ரூ வழியாக போகலாமா அப்படின்னு பிளான் பண்ணுறோம் பாருங்கள், ப்ரோக்ராம் பண்ணுறோம் பாருங்கள், அது ப்ரோக்ராம். அதே போல் தேவனுடைய திட்டம் இவ்வளவு தான். ஒரு மனுஷன் ஒன்று மறுரூபமாகணும், இல்லை மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஒரு நாளிலே உயிர் தெழ வேண்டும்.
இது பிளான். ப்ரோக்ராம் நிறைய சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அது கால சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு. தேவனுடைய திட்டம் இதுவரைக்கும் தோற்று போனதாக சரித்திரம் இல்லை. இதை ஏன் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன்னா, நிறைய தியாலஜன் சொல்கிற கருத்து என்னென்னா, ஆண்டவருடைய திட்டம் தோற்று போனதாக சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் செஞ்ச சில விஷயங்களில் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நான் ஆராதிக்கிற, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர், அவர் நோ ஃபெயிலியர், ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்லாம் சொல்கிறோம். தேவனுடைய திட்டம் ஒரு நாளும் தோற்று போகாது. ப்ரோக்ராம் வேணால் மாறலாம், முன்ன பின்ன வழிகள் எல்லாம் மாறலாம், ஆனால் திட்டம் ஒரு நாளும் பிளான் மாறவே மாறாது. அந்த பிளான் படி தான் இதுவரைக்கும் இந்த உலகம் நடந்து கொண்டிருக்கிறது, இனிமேலும் நடக்கும். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். அதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு பெரிய ஆண்டவர். ஸோ இங்கே நம்ம பார்க்கிறோம். ஸோ புதிய ஏற்பாட்டிலும் இதற்கான ஆதாரங்களை நாம் பார்க்க முடிகிறது. அப்போது எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27 வாசிக்கும் பொழுது, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்படியே. இப்போ மனுஷனுக்கான அந்த நியதி என்னன்னா, ஒரு தரம் மறிக்கணும், பின்பு நியாய தீர்ப்படையணும். மறுரூபமாகிறவனுக்கு என்ன இல்லை? நியாய தீர்ப்பு இல்லை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவன் ஸ்ட்ரைட்டாக எங்கே போயிடறான்? எடுத்துக்கொள்ளப்படுகிறான். ஆனால் மரிப்பவனுக்கு அங்கே நியாய தீர்ப்பு இருக்கிறது. அதுதான் நிறைய விஷயம் நான் போன முறையே சொன்னேன். அதெல்லாம் போக போக நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள போகிறோம். இது ஒன்றும் சாதாரண ஒரு விஷயம் அல்ல, ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நாம் எடுத்திருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு புரிய வைப்பாராக. அப்போ மனிதன் என்பவன் ஒரு தரம் மரிக்க வேண்டும். இது ஏன் உங்கள்கிட்ட இந்த வசனத்தை போட்டு சொல்கிறேன்னா, பாவம் செய்யாமல் இருந்தால் அவன் செத்து இருக்க மாட்டான், அவன் மரணித்திருக்க மாட்டான், அவனுக்கு மரணம் வந்திருக்காது என்று சொல்லுகிறதான ஒரு கூட்டம் இருக்கிறது. தேவனுடைய சித்தம் அதல்ல. அவன் ஒன்று வாழ்ந்து மறுரூபமாய் போயிருக்கலாம், ஏனென்றால் அவன் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். தேவ திட்டம் அதுதான். அப்படின்னா என்ன? அப்போ மரணம்னா என்ன அப்படின்றத இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். மரணம் என்றால் என்ன? இப்படி ஏன் நிறைய பேர் சொல்றாங்க? ஏன் தியாலஜிக்கலா நிறைய இஷ்யூஸ் இருக்கு? ஏன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்க என்பதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். மரணம் என்பதை பார்த்து விட்டால் மற்ற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு இலகுவாக புரியும் என்று கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். சரி, ஸோ இங்க மரணம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்யாமல் இருந்திருந்தால் மரணம் வந்திருக்காது. அதே போல பாவத்தின் சம்பளம் மரணம், ரோமர் 6:23 வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன? அப்போ பாவம் செய்யாமல் இருந்ததுதான் மரணம் வந்திருக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி. ஆனால் இங்கே வசனம் சொல்கிறது, மனிதன் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன? இதுக்குள்ள ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறதே, அதை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். சரி, இப்போ ஒரு சில இல்லஸ்ட்ரேஷன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த இல்லஸ்ட்ரேஷன் மூலியமாக கர்த்தர் உங்களுக்கு புரிய வைப்பாராக. இங்கே ஒரு தொட்டியில் ஒரு உயிரோடு இருக்க மீன் இருக்கா? தெரியுது தானே? உயிரோடு இருக்க மீன் இருக்கா? அது அசைதா? எத்தனை பேருக்கு தெரியுது? ஓகே, ஒரு தொட்டியில் இருக்க மீன் அசையுது. இன்னொரு தொட்டியில் இருக்க மீன் அது செத்து போச்சு, தலைகீழாக மிதக்குது. சரியா? ஓகே, இந்த மரணம் என்பது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. எல்லா மிருக ஜீவன்களும் மறிக்கணும், மனிதனும் மறிக்கணும். ஏன்னா அவன் மாம்ச சரீரத்தில் இருக்கிற மனிதன் ஒன்று மறிக்கணும், இல்லைன்னா மறுரூபமாகணும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஸோ தேவனுடைய திட்டம் என்ன? ஒவ்வொரு ஜீவராசியும் மனிதன் உட்பட வாழ்ந்து மறிக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய பிளான். சரியா? திட்டம் பிளான் எல்லாம். ஸோ இங்கே இந்த டேங்க்ல ஒரு மீன் இருக்கு. இந்த மீன் தண்ணியில் நீந்திட்டே இருக்கு. காலம் முடிந்த பின்பு, அதோடைய ஆயுசு நாள் முடிந்த பின்பு அதே தண்ணியில் அது செத்து மிதக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த மீன் அந்த தொட்டியில தண்ணி இருக்கு. தண்ணி இல்லாமல் மீன் என்ன முடியாது? வாழ முடியாது இல்லையா? அவங்களுக்கு நல்லா புரியும் அப்படியே என்ன சொல்ல வரேன்னு. சரியா? இந்த தண்ணி இருக்கிற வரைக்கும் தான் மீன் உயிரோடு இருக்கும். தண்ணிக்குள்ள தான் மீன் இருக்கணும். இது நியதி. ஒருவேளை தண்ணியை விட்டு மீன் வந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அது இறந்துவிடும். தண்ணீர் இல்லாமல் மீன் வாழ முடியாது. அப்படியே மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஸோ இங்கே தண்ணிக்குள்ள அந்த மீன் இருக்கு. அந்த மீனை தூக்கி இன்னொரு மீனை தூக்கி தண்ணியிலிருந்து வெளியே எடுத்து போட்டாங்க. தண்ணீர் இல்லாமல் மரித்து போன மீனை இங்கே பார்க்குறீங்க. இப்போ தண்ணிக்குள்ளேயே இருந்து மரித்து போகிற மீன் இருக்கிறது. அது ஆயுசு நாட்களை முடித்து மரித்து போகிற மீன் இருக்கிறது. தண்ணீரிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டு மரித்து போன மீன் இங்கே பார்க்குறீங்க. புரியும் இல்லையா? உங்களுக்கு நல்லா புரியும். கர்த்தர் உங்களுக்கு புரிய வைப்பார்.
இப்போ இந்த இல்லஸ்ட்ரேஷன் மூலிமா உங்களுக்கே நிறைய விஷயங்கள் புரிபடுகிறது இல்லையா? ஸோ இதை இன்னும் நான் உங்களுக்காக விளக்க போகிறேன். என்னன்னா, எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், என் ஜனங்கள் 2 தீமைகளை எனக்கு செய்தார்கள். ஜீவத்தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளான வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஒரு மனிதன் தேவனுடையவனாய் இருந்து மரித்தல் என்பது அவனை உயிரடைய செய்யும். அவன் மறுபடியுமாக மண்ணிலிருந்து உயிரடைவான். அவனை உயிர்த்தெழ வைப்பார். ஆனால் தண்ணீர் தொட்டியை விட்டு வெளியே எடுக்கப்பட்ட மீன், தண்ணீரை விட்டு வெளியே வந்த மீன், அது அவ்வளவுதான், மரித்து போனால் அதற்கு வாய்ப்பு இல்லை. தேவனோடு இருக்கும் வரைக்கும் தான், அவர் தான் ஜீவத்தண்ணீர். தேவனோடு இருந்து மரிக்கிற மனிதனுக்கு உயிர்த்தெழுதல் என்று ஒன்று இருக்கிறது. தேவன் இல்லாமல், அதாவது தண்ணீர் இல்லாமல், ஜீவத்தண்ணீர் இல்லாமல் மரிக்கிறவனுக்கு உயிர்த்தெழுதல் என்பது இல்லை. அதாவது அடுத்த வாழ்க்கை என்பது, நித்திய ஜீவன் என்பது இல்லை. அதனால தான் உலகத்தில் இருக்கிற பலர் ஜீவத்தண்ணீரை விட்டுவிட்டபடினாலே நித்தியம் என்பது இல்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். பரலோகம் ஒன்று இல்லை, நரகம் ஒன்று இல்லை. காரணம் என்ன? ஜீவத்தண்ணீரை விட்டு விட்டவர்கள். அன்றைக்கே எரேமியா தீர்க்கதரிசிகிட்ட ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஜீவத்தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் வந்த பொழுது அவர் சொன்னார், ஜீவத்தண்ணீர் இல்லையா? ஸோ என்னிடத்தில் அவன் பானம் பண்ணுகிறவன் அவனுக்கு என்ன ஆகாது? தாகம் எடுக்காது. ஜீவத்தண்ணீர் அவர் இல்லையா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ மறுபடியும் நம்ம உள்ள போயிடுவோம். ஸோ தண்ணீரில் மரித்து போன மீன், தண்ணீர் இல்லாமல் மரித்து போன மீன், இது ரெண்டும் தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இந்த இல்லஸ்ட்ரேஷனில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒரு மீன் தண்ணீரில் தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் தண்ணீரில் தான் அதனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது, தண்ணீரில் தான் அதன் வாழ்க்கை முடிய வேண்டும், நியதி. ஏனென்றால் அந்த தண்ணீரில் இருக்கும் பொழுதுதான் அது தன்னுடைய இனத்தை பெருக்கி, தான் மரித்தாலும் தன் இனத்தை அது வாழ வைக்கும். அது சந்ததிகளாக தண்ணீரில் இருக்கும். ஒருவேளை தண்ணீரிலிருந்து வெளியே வந்து விட்டால் தன்னுடைய சந்ததிகளை அதனால் உருவாக்க முடியாது, அதனுடைய நோக்கம் நிறைவேறாது, அதோடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். ஆஃப் ஸ்பிரிங் இருக்காது, அதற்கு சந்ததிகள் இருக்காது. அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது, ஏன் இன்னொருவனை படைத்தார், பக்தியுள்ள சந்ததியை பெரும்படியாகத்தானே. எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க இல்லையா? மல்கியால் இல்லையா? ஒருவனை அல்லவா படைத்தார், ஏன் இன்னொருவனை படைத்தார், பக்தியுள்ள சந்ததியை பெரும்படியாகத்தானே. தேவனுடைய அந்த நோக்கம், திட்டம். சரியா? நம்ம அதற்குள்ள போக வரல, நம்ம முக்கியமான விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே தண்ணீர் தொட்டியில் வாழ்ந்து தண்ணீர் தொட்டியிலேயே மரித்து போன மீன், அது என்னன்னா, தேவனோடு சஞ்சரித்து வாழ்ந்து மரிப்பவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. தேவன் இல்லாமல் வாழ்ந்து மரிப்பவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை. இதுதான் நியதி. அப்போ அந்த நித்திய ஜீவன் என்பது தேவன் தருகிறது. அதே போல நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது என்பது அது மனிதனால் உண்டானது. தேவன் ஒருவனுக்கும் நித்திய ஜீவனை தர முடியாது என்று சொல்லுகிற ஆண்டவர் அல்ல. ஏன்னா அவருடைய நோக்கமே என்ன? அவன் நித்திய ஜீவனுக்குள்ளாக வர வேண்டும். அதை இழப்பது என்பது மனிதன் கையிலே இருக்கிறது. ஜீவ தண்ணீரை விட்டு விட்டபடினாலே அவனுக்கு வருகிற மரணம் மறுபடியுமாக அவனுக்கு நித்திய ஜீவனுக்கு போகும் வழியை அது தடை செய்கிறது. தண்ணீருக்குள் மரித்திருந்தால் தண்ணீர் உயிரடை வைத்திருக்கும், சந்ததிகளை வாழ வைத்திருக்கும் இல்லையா? அப்போ தேவனோடு வாழ்ந்து தேவனோடு மரித்தல் என்பது முக்கியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். சரி, இப்போ அடுத்து பார்க்கும்பொழுது இங்கே உங்களுக்கு புரியும்படியாக மொழி மூலமாக சொல்லித்தரப்போகிறேன். இந்த தண்ணீரில் மரித்து போன மீன் அப்படி என்பது என்னன்னா, சரீர மரணம். இந்த சரீர மரணத்துக்கு பேர் என்னன்னா மெட் அப்படின்னு பைபிள் சொல்லும். மெட் அப்படின்ற ஒரு வார்த்தையை வேதாகம் பயன்படுத்தப்பட்டிருக்கும். மெட் அப்படின்னு பயன்படுத்திருக்கும். அதே போல தண்ணீர் இல்லாமல் மரித்து போன மீன், இது பிரிவினை மீன். என்ன பிரிவினை மீன்? தண்ணியை விட்டு பிரிக்கப்பட்ட ஒரு பிரிவினை. அது தண்ணியில தான் இருக்கணும், அதோட லைஃப் தண்ணியில தான் ஆரம்பிக்குது, தண்ணியில தான் முடியணும். பட் அன்பார்ச்சுனேட்லி தண்ணியை விட்டு வெளியே வந்துருச்சு. வந்ததுக்கு துள்ளி குதிச்சோ எப்படியோ பண்ணி என்னமோ பண்ணி வெளியே குதிச்சு வந்துருச்சு இல்லையா? நிறைய வீட்டில் பார்க்குறோம், ஃபிஷ் டேங்க்ல மீன் துள்ளி குதிச்சு கீழே விழுந்து தானாவே செத்து போயிடும் இல்லையா? அது ஆர்வ கோளாறுல குதிச்சு கீழே விழுந்து செத்து போயிடும், இல்லை சண்டை போட்டு வெளியே குதிச்சு செத்து போயிடும். நிறைய ரீசன்ஸ் இருக்கு இல்லையா? அதே போல தண்ணீர் இல்லாமல் மரித்து போனோம்னு இது பிரிவினை மரணம். இந்த பிரிவினை மரணத்திற்கு மோட் என்ற வார்த்தை வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ சரீர மரணம், தண்ணீரிலேயே மரித்து போன மீன், அது ஒரு அடையாளமாக உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷனாக சொல்லி கொண்டிருக்கிறேன். ஸோ உடனே இதுவே அப்படியே மெயினாக வச்சுட்டு கூடாது இல்லையா? நிறைய பேர் அப்படி இருப்பீங்க, கவனமாக இருங்க.
சரீர மரணம், தேவனோடு இருந்து தேவனோடு மரித்து போகுதல், சரீர மரணம். அது மெட்டு. இந்த உலகத்தில் இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து போகணும், கண்டிப்பாக ஒரு தரம் மறிக்கணும், அது மெட்டு. பிரிவினை மரணம் என்பது என்னன்னா, தண்ணீர் இல்லாமல் மரித்து போகுதல், தேவன் இல்லாமல் மரித்து போகுதல், தேவனை விட்டு பிரிந்து போய் மரித்து போகுதல். இது மோட் அப்படின்னு சொல்லுவோம். மெட்டு, மோட், இந்த 2 வார்த்தைகளை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம். சரீர மரணம் அது எல்லாருக்கும் உடையது. கண்டிப்பாக ஒரு நாளில் நாம் சரீரத்தில் மரணம் அடைய போகிறோம். அது மெட்டு, தேவனோடு இருந்து மறிக்க போகிறோம். உலகத்தானும் மதிக்க போகிறான், அதே போல் சரீரத்தில் மறிக்க போகிறான். ஆனால் அதற்கு முன்பாக அவனுக்கு நேரிடக்கூடிய மரணம் என்ன? மோட் என்கிறதான பிரிவினை மரணம். தண்ணீரிலிருந்து பிரிவினை, தேவனிடத்திலிருந்து பிரிவினை. இந்த உலகம் இன்றைக்கு அவ்விதமாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தேவன் இல்லாமல் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. தேவன் அல்லாதவைகளை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. அதுவே பிலாசபிக்கல் தாட்டாக, அதுவே வாழ்வியலாக போதித்துக் கொண்டிருக்கிறது. பிசாசனுடைய சதி திட்டம் அது. சரியா? நீங்கள் கவனமாய் கவனிக்க வேண்டும். ஒரு முக்கியமான விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம். சரி, இந்த 2 விஷயங்களை சரியாய் தெரிந்து கொள்வதற்கு இன்னொரு வீடியோவை நீங்க பார்க்கணும். என்னன்னா, நம்முடைய யெஷுவா பைபிளில் சாவாமை அப்படின்னு ஒரு டாபிக்ல நான் பேசியிருப்பேன். இந்த வீடியோவையும் நீங்க முழுமையா பார்க்கணும். அப்போ 3 வீடியோ நீங்க பார்க்கணும். அப்போ தான் ஓவரால் நம்ம ட்ராவல் பண்ணும்போது இந்த வருங்காலவியலை படிக்கும் பொழுது அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சாவாமை, கிறிஸ்தவ வாழ்வியல் கருத்தரங்கில் சாவாமை என்கிறதான வீடியோவை நீங்கள் பாருங்கள். அது யெஷுவா பைபிளில் இருக்கும். 3 வீடியோங்களை பார்க்க சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். சரி, இப்போ உள்ளே போயிடுவோம். இந்த மோட்டு மெட்டுனா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தோம், மெட்டு அப்படின்றது அது சரீர மரணம், மோட்டு என்பது பிரிவினை மரணம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அங்கே வசனம் விதமாக சொல்லுகிறது, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஆதாமிற்கு தேவனாகிய கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார், நீ சாப்பிட்ற நாளில் சாகவே சாவாய். அங்கே பார்த்தீங்கன்னா அது பிங்க் கலரில் போட்டிருக்கும் பாருங்க, மோட்டுன்னு இருக்கும். மோட்டுன்னு இருக்கும். மோட்டுன்னு 2 முறை தேவன் பயன்படுத்தி இருப்பார். பிரிவினை மரணத்தை குறித்து அங்கே அவன்கிட்ட பேசுறாரு. அங்கே சரீர மரணத்தை குறித்து பேசவில்லை. அது கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு சரீர மரணம் இருக்கிறது, அதில் எதுவுமே மாற்றுக்கருத்து இல்லை. மனிதன் ஒரு தரம் மரிப்பது பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டதாக இருக்கிறது. இங்கே ஆண்டவர் சொல்லும் பொழுது பிரிவினை மரணத்தை குறித்து சொல்கிறார், மோட் அப்படின்னு சொல்றார். மோட்டுன்னு சொல்கிறார். அடுத்தது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி சொல்லும் பொழுது, நீங்கள் சாகவே சாவதில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, அங்கே சர்ப்பம் சொல்லும் பொழுது ஒரு முறை மோட் என்றும் இன்னொரு முறை மெட் என்றும் பயன்படுத்துவதை நீங்க பார்க்கலாம். எபிரேய மொழியில இருக்கு, அங்க கலர் கோடிங் போட்டிருக்கேன். மோட்டு, மெட்டு. அப்போ சத்துரு வஞ்சிக்கிறான், அந்த வஞ்சனையை ஏவாள் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். அவள் அந்த சத்துருவுக்கு கீழ்ப்படுகிறார், சர்ப்பத்திற்கு கீழ்ப்படுகிறார். அவன் சொல்றான், மோட்டு தான் ஆகும், மெட் ஆகாது, ஆக மாட்ட அப்படின்னா. சரீர மரணத்தை குறித்து தான் மனிதனுக்கு பயம் எப்பொழுதுமே, இன்றைக்கும் இல்லையா? பிரிவினை மரணத்தை குறித்து தான பயம் மனிதனுக்கு இல்லை. ஒருவேளை ஏவாள் அந்த ஏதேன் தோட்டத்தில் மிருகங்கள் சாவதை பார்த்திருக்கலாம். அந்த சாவு என்பது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். இங்கே சர்ப்பம் சொல்லும் பொழுது மெட்டுன்னு சொல்லும் பொழுது, மொட்டு தான் அவன், மெட்டாக மாட்ட புரிந்து கொள்ளும் பொழுது துணிகரமாக அந்த பழத்தை புசித்து மோட்டாயிட்டான். பிரிவினை மரணம் வந்தது. பின்பு தன்னுடைய கணவனாகிய ஆதாமுக்கு கொடுத்து அவனும் சாப்பிட்டு தேவனுக்கும் அவர்களுக்கும் ஒரு பிரிவினை மரணம் அங்கே ஏற்பட்டது. பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லியிருக்குல்ல, அந்த மரணத்தினுடைய முதல் படி பிரிவினை மரணம், மோட். சரிங்களா? மோட்டு. அதற்கு பின்பு இயற்கையாக ஒரு மனிதன் சாகத்தான் போகிறான். மோட்டு மரணம் நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகாது. மெட்டு மரணம் உயிர் தெளிந்து நித்திய ஜீவனுக்கு அவன் போகலாம். ஸோ அடுத்தது ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான் சொல்லும்போது அங்கே மெட்டுன்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மெட்டுன்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டு சரீர மரணத்தை குறித்து தான் அங்கே இருக்கிறது. தேவனோடு வாழ்ந்து தேவனோடு மரித்து விட்டான். உடன்படிக்கை செய்து ஆண்டவர் அவனுக்காக ஒரு உடைகளை தந்து அங்கே ஒரு இரத்த பலி உண்டாகி அவனுக்கான ஒரு வாழ்வியலை ஏற்படுத்தி கொடுத்து அவனுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து அவனை வாழ வைக்கிற தெய்வம். இப்போ இந்த 3 விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மோட்டுனா என்ன, மெட்டுனா என்ன, ஆண்டவர் சொன்ன மரணம் என்ன, சாத்தான் சொன்ன மரணம் என்ன, ஆதாமும் ஏவாளும் புரிந்து வைத்திருந்த மரணம் என்ன, எப்படி ஒரு பிரிவினை மரணத்திற்குள்ளாக சத்துருவின் சொற்கேட்டு அவர்கள் வந்தார்கள், அதற்கு பின்பாக நடந்தது என்ன என்பதை பார்க்கிறோம்.
சரியா? இப்போ அதை விளக்கும்படியாக இன்னும் ஒரு படி உள்ள போகலாம். மரணம், சாவு, டெத். மோட் பிரிவினை மரணம், மெட் சரீர மரணம். இந்த பிரிவினை மரணம் பிளஸ் சரீர மரணம், பிரிவினை மரணத்தோடு சரீர மரணமும் அவன் அடைய வேண்டும். அடைந்தால் அவன் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்பாக நிற்க வேண்டும். அங்கே செல்லுகிறவர்கள் நரகத்துக்கு தான் செல்வார்கள், நித்திய ஜீவனுக்கு வரமாட்டார்கள். ஏனென்றால் பிரிவினை மரணம் என்பது பாவத்தினுடைய விளைவு, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உண்டாக்குறதான பிரிவினை. அந்த பிரிவினையோடு ஒருத்தன் வாழ்ந்து மரித்து போனால் அவன் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்பாக நிற்க வேண்டும். அதனுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன? அது நரகம். அடுத்து மெட்டு அப்படின்னு சொன்ன சரீர மரணம். பிரிவினை மரணம் அடையாமல் சரீர மரணம் மாத்திரம் அடைந்தால், ஒருவேளை தேவனோடே அவன் சஞ்சரித்து தேவனுக்காக வாழ்ந்து கிறிஸ்துவுடையவனாக இருந்து மரித்தால் அவன் கிறிஸ்துவின் நியாயாசனத்தண்டைக்கு நிற்க வேண்டும். அவன் நித்திய ஜீவனுக்குள்ளாக சென்று விடுவான். பட்ட பாடுகளுக்கும் செய்த செய்கைகளுக்குமான பிரதிபலனோடு அவன் நித்திய ஜீவனுக்கு போயிடுவான். அப்போ மெட்டு என்பது ஒன்றும் பயப்படத்தக்கது அல்ல. நாம் எல்லாரும் அந்த மரணத்தை சந்திக்க போகிறோம். ஒருவேளை கிறிஸ்துவின் வருகை இன்றைக்கு இருந்தால் மாத்திரமே நாம் மறுரூபமாக போகிறோம். இல்லைனா நாமும் ஒரு நாளிலே மரித்து உயிர் தெழுந்து கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்தில் நின்று நித்திய ஜீவனை பெறப்போகிறோம். ஆனால் பிரிவினை மரணமாகிய மோட் வந்துட்டா அதற்கு பின்பு சரீர மரணம் அவனுக்கு உண்டாகும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒருவேளை அவன் எத்தனை ஆயுசு நாள் இருக்கோ அவளுக்கு அப்புறம் அவன் கண்டிப்பாக வெள்ளை சிங்காசன நியாயத்திற்கு முன்பாக செல்ல வேண்டும். அவனுடைய முடிவு நரகம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்போ இந்த நரகத்துக்கு போவது என்பது கர்த்தர் அனுப்புவதா அல்ல. ஒரு மனிதனை தனக்காகவே அவனை ஏற்படுத்தி கொள்கிற வழியே தவிர தேவனுடைய திட்டமோ சித்தமோ நோக்கமோ இது அல்ல. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு போ? ஸோ ஆண்டவருடைய நோக்கம்லாம் அதெல்லாம் இல்லை. இட் இஸ் நாட் காட்ஸ் பிளான். ஏற்கனவே நரகம் யாருக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு பைபிள் சொல்லுது. அது விழுந்து போன தூதர்களுக்காகவும் அவனுடையவர்களுக்காகவும் தான். இந்த உலகத்தை ஆண்டவர் அக்கினிக்கு இரையாக தான் வைத்திருக்கிறார், அது வேறு. ஆனால் தேவனுடைய சித்தம் என்ன? தான் படைத்த மனிதன் தன்னிடத்தில் வர வேண்டும். ஆனால் அவன் வராமல் போனால் அதற்கான ஒரு இடம் இருக்கிறது. என்னது? லெஃப்ட் ஓவர்னு சொல்லுவோம் இல்லையா? அது எங்க? நரகம். அவ்வளவுதான். சரி, இன்னுமா இது புரிந்து கொள்வதற்கு எபிரேயர் 9:27 மறுபடி வாசிப்போம். அன்றையும் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படையதும் மனுஷனுக்கு நியமித்திருக்கபடியே. இது என்னன்னா மண்ணுக்கு திரும்புதல், மெட். இந்த வசனத்துடைய அர்த்தத்தை இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. சரீர மரணம், மண்ணுக்கு திரும்புதல், இதை குறித்து தான் இந்த வசனம் சொல்லுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறதே அது மோட், அது பிரிவினை மரணம். அந்த பிரிவினை மரணத்தை சரி செய்யவே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தி அந்த பிரிவினையை சரியாக்கினார். அந்த பிரிவினையை சரியாக்கி பிசாசின் தலையை சிலுவையிலே நசுக்கி பிதாவுக்கு நம்மை குமாரர்களும் குமார்த்திகளுமாக மாற்றியிருக்கிறார். புத்திர சுவிகார ஆவியை நமக்குள்ளாக தந்திருக்கிறார். இல்லை என்றால் நாமும் எங்க தான் போயிருப்போம்? எங்க போயிருப்போம்? நித்திய ஜீவனுக்கு போயிருக்க முடியாது, நரகத்திற்கு தான் போயிருக்கணும். அந்த கர்த்தர் நம் மீது வைத்த கிருபை, நமக்காக அவர் ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்தார். சரி, ஓகே, நல்ல ஒரு செய்தி அது இல்லையா? அடுத்தது மோட் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா, இந்த பிரிவினை மரணம் அப்படின்னு சொன்ன எபேசியர் 2:1 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இங்கே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம் உங்களை உயிர்ப்பித்தார் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறதுல, இந்த மரணம் தான் பிரிவினை மரணம். ஏதேனிலே உண்டான மரணம், தேவன் சொன்ன எச்சரித்த மரணம் பிரிவினை மரணம். இந்த மரணம் தான் கொடிதே தவிர சரீர மரணம் என்பது கொடிதான விஷயம் அல்ல. அடுத்த வாழ்க்கைக்கான ஆரம்பம் சரீர மரணம். கிறிஸ்துவோடு இருப்பவர்களுக்கு, தேவனுடையவர்களுக்கான நற்செய்தி அது. ஆனால் பிரிவினை மரணம் என்பது அது பாவத்தினுடைய விளைவு. இதன் விளைவாக பின்பாக வருகிறதான ஒரு நாளில் அவன் சந்திக்க போகிறதான சரீர மரணம் அவனை நேராக நரகத்திற்கு, நித்திய அழிவுக்கு நேராக அவனை கொண்டு போய் சேர்க்கும். சரியா? ஸோ காட் ஹாஸ் அ பிளான். அதுக்குள்ளே நம்ம இருக்கோம். அந்த பிளானை படி நம்ம நித்திய ஜீவனுக்கு தான் போகணும். ஆனால் மனிதன் கீழ்ப்படியாமை நிமித்தம் பிரிவினை மரணத்தை அவன் சந்திக்கும் பொழுது, அவனோட சரீரத்திலே மரணம் உண்டானால், அவன் சரீரத்தை விட்டு அவனுடைய ஆத்மா பிரிந்தால், ஆவி பிரிந்தால் அந்த சரீரம் மண்ணுக்கு போயிடும், அவனுடைய ஆத்மா பாதாளத்துக்கு போயிடும். அதே போல தேவனுடையவர்களாக இருந்து மரித்து போகிறவர்களுடைய சரீரம் மண்ணுக்கும் ஆத்மா பரதீசுக்கு போயிடும். தேவனுடையவர்களுடைய ஆத்மா பரதீசுக்கு போயிடும், அடமையாயிரும்.
ஸோ கிறிஸ்துவனுடையவர்கள் மரித்து போனால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சரீரம் தான் மண்ணுக்கு போகும், ஆத்மா பரதீசுக்கு போயிடும், மறந்து விடக்கூடாது. ஆனால் இந்த பிரிவினை மரணம் வந்த பின்பு மரணத்தை சந்திக்கிறவர்கள், மோட்டு வந்த பின்பு மெட்டை சந்திக்கிறவர்களுடைய சரீரம் மண்ணுக்கு, அவருடைய ஆத்மா பாதாளத்திலே கிடத்தப்படும். அதில் முடிவு என்ன? அவர்கள் நரகத்திற்கு போகிறார்கள். எப்படி ஜெயிலுக்கு அப்புறம் மரண தண்டனை, அதே போல. சரியா? மண்ணான சரீரத்தில் மரிப்பது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் மோட்டு மரணத்தை சந்தித்த பின்பு மண்ணான சரீரத்தில் மரிப்பது என்பது அவனுடைய ஆத்மா பாதாளத்திற்கு போய்விடும். நம்முடைய தேவனோடு இருந்து மரிக்கும் பொழுது நம்முடைய சரீரம் மண்ணுக்கும் நம்முடைய ஆத்மா பரதீசுக்கும் போயிடும். அடமே. ஏனென்றால் இதுக்கு முன்பாக பரதீசுக்கு போனவர்கள் இருக்கிறார்கள். நான் பார்க்கிறோம், ஏனோக்கு எலியாவை நம்ம பார்க்கிறோம். சரி, ஸோ இங்கே பார்க்கும் பொழுது சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது சங்கீதம் 16:10, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். இது ஒரு தீர்க்க தரிசன வசனமா வாசிக்கிறவங்க இருக்கிறாங்க. இது தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயமா படிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னா, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். நீங்க என்ன பண்ணுவீங்க? பிரிவினை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டீங்க. என் பிரிவினை மரணத்தால் வருகிறதான மரணத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்க மாட்டீர். அதுதான் இங்க செய்தி. ஏனென்றால் இதை சொல்லும் பொழுது, வாசிக்கும் பொழுது, சவுல் ராஜா பிரிவினை மரணம், பின்பு அவனுக்கு சரீர மரணம், அவன் பாதாளத்துக்கு தான் போயிட்டான். அதனால தான் சாமுவேல் புஸ்தகத்தெல்லாம் வாசிப்போம். ஆனால் தாவீது சொல்றான், என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானின் அழிவை காண ஒட்டீர். அப்படின்னா சரீர மரணம் அடைகிற தேவனுடைய ஜனங்களுடைய ஆத்துமா பாதாளத்துக்கு செல்லாது, அதுக்கு பதிலாக அது பரதீசுக்குத்தான் செல்லும். அதைத்தான் வேதவசனம் நமக்கு சொல்லி தருகிறது. இது என்னன்னு பார்க்க போறோம். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானுடைய அழிவை காண ஒட்டீர். நல்லா கவனமா நீங்க கேட்கணும். அப்போ பாதாளத்துக்கு போகாட்ட எங்க போவாங்க? பரதீசுக்கு போவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, பரதீசு அப்படின்னா அது ஜீவனுள்ளோர் தேசம். பரதீசு என்பது ஜீவனுள்ளோர் தேசம். ஏன்னா மெட்டாகிற சரீர மரணம் அடைகிற தேவனுடைய ஜனங்களுடைய ஆத்துமா அங்கே போயிருந்தால் அதற்கு பின்பு நித்திய ஜீவன் தான், புதியவன புது பூமிக்கு தான் போக போறாங்க. இப்போ பரதீசு என்பது ஜீவனுள்ளோர் தேசம். அதனால தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 20:37 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, அன்றையும் மரித்தோர் எழுந்திருப்பார்கள் என்பதை மோசேயும் முட்செடியை பற்றிய வாசகத்தில் காண்பித்திருக்கிறார். எப்படியெனில் கர்த்தரை ஆபிரகாமின் தேவன் என்றும் ஈசாக்கின் தேவன் என்றும் யாக்கோபின் தேவன் என்றும் சொல்லி இருக்கிறார். அவர் மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவன் எல்லோரின் தேவனாயிருக்கிறார், எல்லோரும் அவருக்குள் பிழைத்திருக்கிறார்களே என்றார். அப்படின்னா உங்க ஒரு விஷயம் புரியுது உங்களுக்கு. நம்முடைய ஆண்டவர் மரித்தோரின் தேவன் அல்ல, ஜீவன் எல்லோரின் தேவன். அப்போ ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபெல்லாம் மரித்து போயிட்டாங்களே அப்படின்னா சரீர மரணம் அடைந்தார்களே தவிர அவருடைய ஆத்மா ஜீவனுள்ளோர் தேசத்தில் இருக்கிறது. அவர் ஜீவனுள்ளோரின் தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்கன்னு? நம்புறீங்களா? இதுதாங்க வேதத்தில் இருக்கிற அற்புதமான விஷயம். அவர் மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் எப்பவுமே சொல்வார், ஆபிரகாம் ஈசாக்கின் யாக்கோபின் தேவன் சொல்வார். எவ்வளவு அற்புதமான விஷயம், யோசித்துக் கொள்ளுங்க. அப்ப பரதீசு என்பது ஜீவனுள்ளோர் தேசம். அவர் ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறார். பரதீசில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெய்வம் அவர்தான். இந்த பூலோகத்தில் உயிரோடு இருக்கிறவர்களுடைய தெய்வமும் அவர்தான். பரலோகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அவருடையவர்கள். அதாவது பரதீசில் இருக்கிற அத்தனை பேரும் அவருடையவர்கள் தான். ஸோ இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது கவனிக்கணும், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்கள் அவர்கள் மரித்து போகவில்லை. அவருடைய சரீரம் மரணம் அடைந்தது, அவருடைய ஆத்மா பரதீசில் இருக்கிறது. நீங்களும் நானும் மரிக்கப் போவதில்லை. நம்முடைய சரீரம் அடக்கம் பண்ண போகிறது, நம்முடைய ஆத்மா பரதீசில் இருக்க போகிறது. சரியா? சாவம் என்பது என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் வாழ்வதல்ல, என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பது. மோட் என்ற மரணம் வந்தா அது நித்திய மரணம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இயேசு இல்லாம ஒருத்த மரிச்சானா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ நாம் இன்றைக்கு மரித்தாலும் சரீரத்தை அடக்கம் பண்ணிடுவாங்க, நாம் உயிரோடு தான் இருக்க போகிறோம். எங்க இருக்க போகிறோம்? ஜீவனுள்ள ஒரு தேசமாகிய பரதீசில் நாம் இருக்க போகிறோம். ஒருவேளை புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு விளங்க செய்வாராக. ஸோ அதனை தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். என்னன்னா சங்கீதம் 27:13 அங்கே வசனம் இப்படிதான் சொல்லும், நானும் ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். இங்கே தாவீது சொல்லும்போது சொல்றான்,
ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அப்போ அவன் சொன்ன ஜீவனுள்ளோர் தேசம் என்ன? பூமி அல்ல, அது என்னது? பரதீசு பத்தி சொல்றான். அதே போல சங்கீதம் 116:9 சொல்லும்போது, நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்தில் நடப்பேன் அப்படின்னா அவன் இங்கதான் இருக்கிறான். அவன் சொல்றான், அவன் ஃபியூச்சர்ல அவன் என்னவா இருக்க போறான், எங்க இருக்க போறான்றத அவன் டிக்ளேர் பண்றான். ஒரு விசுவாச அறிக்கையை பாக்குறீங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சு போகுது? நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்தில் நடப்பேன். இந்த நம்பிக்கை உங்களுக்கு எனக்கு இருக்கணும். எப்பயுமே நம்ம சொல்லக்கூடிய வசனத்துல ஒன்று எதுன்னா, நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்தில் நடப்பேன். இந்த விசுவாச அறிக்கை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பழைய ஏற்பாட்டில் இந்த பரிசுத்தவான்களுக்கு அந்த அளவிற்கு தெளிவு இருந்திருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவ விசுவாசம் வேறு வழியாய் போனபடினாலே, அது பக்க வழியாய் நுழைந்தவர்களாலே இன்றைக்கு கிறிஸ்தவம் வேறு விதமாக காண்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்தை நடப்பேன் என்று சொன்னவனுடைய அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எவ்வளவு உறுதியாய் அவன் இருந்திருக்கான் என்பதை பார்க்கலாம். அடுத்தது கூட சங்கீதம் 142:5, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்தில் என் பங்குமாய் இருக்கிறேன். இங்க மாத்திரம் என் பங்கு இல்ல, பரதீசிலும் நீ தான் என்னுடைய பங்கு. எத்தனை பேருக்கு புரிஞ்சுப்போ? மறுபடியும் இந்த அற்புதமான 3 வசனங்கள் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? சோ அற்புதமான 3 வசனங்கள். ஜீவனுள்ளோர் தேசம், பரதீசு என்பது ஜீவனுள்ளோர் தேசம். அங்கேதான் நம்முடைய முப்பாட்டனாகிய ஆபிரகாம், மீசாக்கும், யாக்கோபும், தாவீதும் அங்கேதான் இருக்கிறார்கள். நம்முடைய ஆண்டவர் மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாய் இருக்கிறார். மறந்து விடவே கூடாது. இந்த அறிவு இருந்தால் போதும். நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோமோ அப்பொழுதே நம்ம வாழ்க்கை மாறுகிறது, நம்முடைய கட்டுகள் அறுக்கப்படுகிறது, நமக்குள்ளாக ஒரு விடுதலை, நித்திய விடுதலை உண்டாகிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கர்த்தர் கொடுத்திருக்கிற வசனத்தால் வருகிறதான விடுதலை. ஸோ மற்ற விடுதலை எல்லாம் நிரந்தரம் அல்ல, வசனத்தால் வருகிற விடுதலை நிரந்தரம் இல்லையா? ஸோ கர்த்தருடைய வசனம் உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. 19ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். சரி, உள்ள போலாம். பரதீசு ஜீவனுள்ள தேசம் அப்படின்னு சொன்ன மத்திய 27:50 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க சிலுவையில சொல்லும் பொழுது, இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திருச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்கள் சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்களும் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகர்கள் காணப்பட்டார்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இது புதிய ஏற்பாட்டில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்னு டிபேட்லாம் நிறையா இருக்கு. சரியா? அது எப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த உடனே இவங்கெல்லாம் வெளியே வந்துட்டாங்க, இவங்கெல்லாம் யாரு, இது ஒன்று கட்டுக்கதையா, இது தியாலஜிக்கலாக ஒத்துக்க முடியாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எக்ஸ்ட்ராவா உணர்ச்சி வசப்பட்டு மத்திய எழுதிட்டாருன்ற மாதிரி சொல்றவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் அவர் ரொம்ப கிளியரா எழுதியிருக்கிறார். என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிறவர்கள் எல்லாம், தாவீது என்பவர்கள்லாம் ஜீவனுள்ள தேசத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் அத்தனை பேரும் பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தின்படி நடந்த அத்தனை பேரும் போகல, பரிசுத்தவான்கள் போகவில்லை. அவர்கள் எங்கதான் இருந்தாங்க? பாதாளத்தில் தான் இருந்தாங்க. கிறிஸ்துவின் மரணம் பாதாளத்தினுடைய அந்த பிடிமானத்தை உடைத்து அவர்களை விடுதலையாக்கினது. விடுதலையாக்கப்பட்ட அவர்கள் ஜீவனுள்ள தேசத்திற்கு சென்ற செய்தியை சொல்லுகிறது. அதனால தான் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் அறையப்பட்ட கல்லனை பார்த்து சொன்னாரு, இன்றைய தினத்துல என்னோடு கூட நீ பரதீசில் இருப்பாய் அப்படின்னாரு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த வசனத்தை வைத்து நீங்கள் என்ன பண்ணணும்? தியானம் செஞ்சு பார்க்கணும். இது என்ன, இப்படி ஒரு வசனம் இங்கே இருக்கு மத்திய எழுந்த சுவிசேஷத்தில். எப்படி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு இவர்களும் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தை பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள் இருக்கு. அப்போ உயிர்த்தெழுந்தவர்கள் இயேசு தானே முதற் பலன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா இவர்கள் ஏற்கனவே உயிரோட தான் இருக்கிறாங்க, ஆனா அடைக்கப்பட்டிருந்தாங்க. ஏன்னா ஜீவனுள்ளோரின் தேசம் பரதீசு, பரதீசுக்கு செல்லாதபடி கட்டப்பட்டிருந்த ஒரு கூட்ட ஜனம், பிசாசினால் பாதாளத்தால் கட்டப்பட்டிருந்தவர்கள் விடுதலை அடைந்த செய்தியை இங்கே சொல்லுகிறது. ஸோ ஒரு அற்புதமான ஒரு செய்தி. இதை தியானியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுத் தருவாராக. சரி, மறுபடியும் இங்க உள்ள வந்துடலாம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன். அப்படின்னு அந்த பரதீஸ் என்பது என்ன? ஜீவனுள்ளோர் தேசம். ஏன்னா பரதீசுக்கு போனா உயிரோட தான் இருக்க போறான். அவன் ஆத்மா உயிரோட இருக்க, சரீரம் தான் இங்க அழிய போகிறது. 2 கொரிந்தியர் 12:3 அந்த மனுஷன் பரதீசுக்கு எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். பவுல் சொல்றாரு, நான் அங்க போயிட்டு வந்தேன்ப்பா, பரதீசுக்கு போயிட்டு வந்தேன்ப்பா. அவருடைய ரெக்கார்டு இருக்கு. அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 2 எல்லா ஆவியான சபைகளுக்கு சொல்கிறதை கேட்க கடவன், ஜெயங்கொள்கிறவனும் அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவர்ஷத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது.
பரதீசுக்கு நடுவில் தான் இப்போ ஜீவவருஷத்தின் கனி இருப்பதாக வெளிப்படுத்தும் விசேஷம் சொல்கிறது. அங்கே இருக்கிறவர்கள், அங்கே சென்று விட்டவர்கள் தான் அந்த கனி. அந்த கனியை புசிக்கிறவர்கள் தான் நித்திய ஜீவனுக்கு போக முடியும். இந்த லாஜிக், இந்த டிசைன், காடோட பிளான் எத்தனை பேருக்கு புரிஞ்சுப்போ? புரிஞ்சுச்சா? ஸோ பரதீசுக்கு போனால் தான் அவனுக்கு நித்திய ஜீவனுக்கு போவதற்கான அந்த கனியை புசிக்கக்கூடிய வாய்ப்பு அங்கே இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆவியானவர் சொல்றாரு, ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவவருஷத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஸோ நம்முடைய முன்னோர்கள் எல்லாமே கிறிஸ்துவின் விசுவாசத்தை முன்னிட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து மரித்த நம்முடைய முன்னோர்கள் எல்லாமே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது என்பவர்கள் எல்லோருமே பரதீசிலே இருக்கிறார்கள். அங்கே அவர்களுடைய நடுவில் அங்கே ஜீவவருஷத்தின் கனி இருக்கிறது. ஒரு நாளில் கிறிஸ்து அங்கே சென்றிருக்கிற அத்தனை பேருக்குமே ஜீவவருஷத்தின் கனியை தரப்போகிறார். பாதாளத்துக்கு சென்றவர்களுக்கு கிடைக்க போவதில்லை. ஸோ பரதீசு என்பது ஒரு ஃபோர் டேஸ்ட். நித்திய ஜீவன் போவதற்கான அடுத்த ஸ்டெப். அங்கே போயிட்டா கண்டிப்பாக நித்திய ஜீவன் தான். பிரிவினை மரணத்தினால பாதாளத்துக்கு போயிட்டா அடுத்த ஸ்டெப்பு அவன் நரகத்துக்கு தான். இதில் மாற்று கருத்தே இல்லை. அதனால தான் நியாய தீர்ப்பு என்பது ரொம்ப ஷார்ப்பு. நம்ம சொல்கிற மாதிரி ரொம்ப ஷாலோவாக, ரொம்ப வேகாலாம் இல்லை, ரொம்ப கிளியராக ஆண்டவர் டிசைன் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஆண்டவர் கரெக்டாக ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம இது வைத்த அன்பினுடைய வெளிப்பாடாக இதை நான் பார்க்கிறேன். சரியா? ஓகே. ஸோ இப்போ உங்களுக்காக ஒரு வாசகத்தை நான் போடுறேன், அப்படியே நீங்கள் வாசிக்கலாம். கிறிஸ்துவை உடையவர்கள் உலகத்தாரை போல மரணம் அடையாமல் நித்திரை அடைந்து அவருடைய சரீரம் உயிர்த்தெழுவதற்கென்று பூமியில் அடக்கம் செய்யப்படுகிறது. அவருடைய ஆத்மா ஜீவனுள்ள ஒரு தேசமாகிய பரதீசுக்கு சென்று இளைப்பாறுகிறது. இந்த வாசகத்தை நீங்கள் நல்லா பயாட் பண்ணிக்கணும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். முக்கியமான தியாலஜிக்கல் ஸ்டாண்ட் இது. இந்த ஸ்டாண்ட் உங்களுக்கு தெரியணும். அதனால தான் அப்போஸ்தலர்கள் தங்களுடைய நிருபங்கள் எழுதும் பொழுது நித்திரை குறித்து பேசியிருப்பாங்க, மரணத்தை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை அப்படின்ற பவுல் சொல்லியிருப்பார். ஸோ நாம் அடைவது நித்திரை. நம்முடைய நித்திரை அடையும் பொழுது நம்முடைய சரீரம் இங்கே அடக்கம் பண்ணப்படுகிறது. நம்முடைய ஆத்மா ஜீவனுள்ள ஒரு தேசமாகிய பரதீசுக்கு சென்று அங்கே இளைப்பாறப் போகிறது. கிறிஸ்து திரும்ப வரும் பொழுது நாம் அங்கிருந்து வந்து அவரோடு கூட இருந்து ஜீவவருஷத்தின் கனியை புசித்து நாம் நித்திய ஜீவனுக்குள்ளாக செல்ல போகிறோம். இது கிறிஸ்துவினுடைய தேவ திட்டமாக இருக்கிறது. இந்த திட்டத்தின்படி தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நிறைய கட்டுக்கதைகளை கேட்டிருப்பீங்க, நிறையா எக்ஸ்ட்ரா, அதாவது அடுத்த ரிலீஜன்லேருந்து எடுக்கப்பட்டதான விஷயங்களை சொல்லி கொடுத்ததெல்லாம் கேட்டிருப்பீங்க. பியூர் காஸ்பல் என்னன்னா இதுதான், சத்தியம் என்னன்னா இதுதான். ஸோ கிறிஸ்துவினுடையவர்கள் நித்திரை தான் அடைய போகிறோம். நம்மளோட சரீரம் மண்ணுக்கு மண்ணாய் போக போகிறது. நம்முடைய ஆத்மாவோ பரதீசில் ஜீவனுள்ள தேசத்தில் இருக்க போகிறது. கிறிஸ்து வர வரைக்கும் அங்கே இருக்க போகிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்களும் நானும் சாக மாட்டோம், பரதீசில் தான் இருப்போம், நமக்கு மரணம் இல்லை, என்ன மரணம் இல்லை, மற்றவர்கள் வருகிற அந்த பிரிவினை மரணம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நிறைய பேர் சாவாமன்னு சொல்லிட்டு வேற விதமாக போதிக்கிறாங்க. அவங்களுக்கு கிளாரிட்டி வேணும், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதனால தான் நம்முடைய சாவாமை அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஓகே. இப்போ மறுபடியும் உங்களுக்காக அந்த வசனத்துக்குள்ளே போகலாம். 1 தெசலோனிக்கேயர் 4:14 இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுவரைக்கும் நம்முடைய தேவனை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மரித்தவர்கள் அத்தனை பேருமே அவர் நித்திரை தான் அடைந்திருக்கிறார்கள். தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கிறிஸ்துவுக்குள் நித்திரைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். அப்போ இந்த கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்திலிருந்து, அதற்கு பின்பாக நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதிலிருந்து, உயிர்த்தெழுந்த தேவனை நாம் நம்புகிறோமே, அத்தனை பேருமே அவர்கள் மரணத்தை தழுவுவதில்லை. சரீரத்திலிருந்து பிரிந்து போக போகிறோம், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து போக போகிறோம், நாம் பரதீசுக்கு செல்ல போகிறோம். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது இந்த தேகத்தை விட்டு பிரிந்து போகிற காலம் வந்ததுன்னு தான் சொல்றாரு. நான் சாக போறேன்னு சொல்லல. வாசித்திருக்கீங்க தானே? என்ன சொல்றார் பவுல்? இந்த தேகத்தை விட்டு பிரிந்து போகிற காலம் வந்துருச்சுப்பா, சீக்கிரமா இந்த தேகத்தை விட்டு பிரிஞ்சு போனா எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாரு. ஒரு அறிவு, என்ன ஒரு தெளிவு தேவனை குறித்து தானே அந்த அறிவை பார்க்கும் பொழுது அது நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது. நமக்கெல்லாம் அந்த அறிவை கர்த்தர் கொடுக்கணும், நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கணும். நாம் நித்திரை தான் அடைய போகிறோம். நம்முடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டு மண்ணுக்கு மண்ணாய் போக போகிறது. நம்முடைய ஆத்மா ஜீவனுள்ள தேசத்தில் இருக்க போகிறது. அடுத்தது 1 கொரிந்தியர் 15:51 இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்தில் ஒருமை பொழுது நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படும். அப்போ கொரிந்தியர் நிருபத்தில் எழுதும்போது பவுலோட நம்பிக்கை என்னன்னா, அவருடைய காலத்தில் இயேசு வந்துருவாருன்னு நம்பினார். ஆனால் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாரு,
மனுஷகுமாரனுடைய வருகையை பிதா ஒருவரை தவிர வேறு ஒருவரும் அறியான், தூதர்களும் அறியார்கள் சொல்லிட்டு போயிட்டார். இருந்தாலுமே பவுலுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் அவர் காலத்திலே வந்துருவாருன்னு. அப்போ அவர் சொல்றாரு, நாமெல்லாம் நித்திரை அடைய போவதில்லை, நம்ம மர்வம் ஆயிடுவோம், அடமே ஆயிடுவோம், அடமாக்குள்ள போக மாட்டோன்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்து. இன்றைக்கும் கிறிஸ்தவம் அந்த விசுவாசத்தில் தான் இருக்கிறது இல்லையா? இன்னைக்கு இயேசு இன்னைக்கு வந்துருவாரு, நாளைக்கு வந்துருவாரு அப்படின்னு பிரசங்கிக்கிறோம் இல்லையா? அது அவர் மீது வைத்த அன்பினுடைய வெளிப்பாடு. இன்னைக்கு வந்துட்டு நல்லா இருக்குமே, நம்முடைய காலத்திலே வந்துட்டு நல்லா இருக்கும்போது ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு. ஆனால் அவர் தன்னுடைய திட்டத்தின்படி காலம் நிறைவேறும் பொழுதுதான் வரப்போகிறார். ஒருவேளை அது இந்த காலமாக கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. அதனால நம்ம விசுவாசித்து காத்திருக்கிறோம். என்னைக்கு வந்தாலும் நம்ம ரெவரடியா இருக்கணும்ன்றது நம்முடைய விசுவாசத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. சரி, இங்க பார்க்கிறோம், நாம் நித்திரை அடைவதில்லை என்று சொல்லும் பொழுது கிறிஸ்தவர்கள் நித்திரை தான் அடைய போகிறார்களே தவிர அவர்கள் மரணம் அடைவது இல்லை. அவருடைய சரீரம் மண்ணுக்கு மண்ணாக போனாலும் அவர்கள் பரதீசிலே உயிரோடாகத்தான் இருக்க போகிறார்கள். பார்த்தீங்கன்னா 2 வார்த்தை போட்டிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா தனட்டோஸ் அப்படின்னு போட்டிருக்கேன், மரணம், கிரீக்ல மரணம், தனட்டோஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே நித்திரை, கொய்மாஹோ அப்படின்னு இருக்கு, கொய்மாஹோ அப்படின்னு இருக்கு. கொய்மாஹோன்னா நித்திரை. அப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அடைய போகிற அந்த மரணம், உலகம் சொல்லுகிற அந்த மரணத்திற்கு பெயர் என்னங்க? அது கொய்மாஹோ. வேதத்தின் அடிப்படையில் நித்திரை தான். உலகத்தான் நம்மளை பார்த்து செத்து போயிட்டான்னு சொல்லலாம், கிறிஸ்தவன் செத்துட்டான்னு சொல்லலாம். ஆனால் வேதம் நம்மை சொல்லுகிற நித்திரை தான் அடைய போகிறோம். ஒரு கிறிஸ்தவன் நித்திரை அடைய போகிறான். ஆனால் உலகத்தான் அவன் தனட்டோஸ் தான் அடைய போறான், தனட்டோஸ். ஏனென்றால் அவனுக்கு அடுத்த வாழ்க்கை கிடையாது, நித்திய ஜீவன் கிடையாது. ஸோ நம்முடைய சரீர மரணமானது நம்மை பரதீசுக்கு கொண்டு செல்ல போகிறது. அதற்கு பின்பாக நித்திய ஜீவனுக்கு நம்மை கொண்டு செல்ல போகிறது. ஆனால் தேவனை அறியாத உலகத்தானுடைய மரணம் அவனை பாதாளத்துக்கு கொண்டு செல்ல போகிறது. அவனுக்கு அடுத்த வாழ்க்கை இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். நித்திய ஜீவன் அவனுக்கு இல்லை என்பதை தெரிந்து கொள்கிறோம். சரி, ஓகே. இங்க மறுபடியும் உங்களுக்காக மெட்டு அப்படின்னா சரீர மரணம். கிறிஸ்துவை உடையவர்களுக்கு சரீர மரணம் என்பது நித்திரை. சரியா? இப்போ உங்களுக்கு தெளிவா இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க, ரொம்ப முக்கியம் இல்லையா? கிறிஸ்துவை உடையவர்களுக்கு சரீர மரணம் என்பது நித்திரை, கொய்மாஹோ. ஓகே, கொய்மாஹோ. அடுத்தது உலகத்தாருக்கு சரீர மரணம் நித்திய அழிவு. இதை மனதில் வைத்து கொண்டால் போதும். இதுதான் ரொம்ப ரொம்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கிறிஸ்துவை உடையவர்களுக்கு சரீர மரணம் என்பது நித்திரை தான். லாசரு மரித்து போயிட்டான், இயேசு கிறிஸ்து சொன்னார் அவன் நித்திரையா இருக்கிறான்னாரு. சிறு பெண் மரித்து போய்விட்டால் ஆண்டவர் சொன்னார் நித்திரையாக தான் இருக்கிறா, அவள் சேஃபாக தான் இருக்கிறா, அவளை எழுப்பிடலாம். ஆனால் மரணம் அடைந்து விட்டால் அவளை தான் முடிஞ்சு போச்சு. பிரிவினை மரணத்தால் பின்பு வருகிற சரீர மரணம் என்பது அவனை உயிர்ப்பிக்க மாட்டாது. அவனோட டெஸ்டினேஷன் அங்கே ஃபிக்ஸ் ஆயிரும், அவனுக்கான நியாய தீர்ப்பு ஃபிக்ஸ் ஆயிரும். அவன் ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே காணப்பட முடியாது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. இது நம்ம விளங்கி கொண்டால் அது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். சரி, ஓகே. இந்த சரீர மரணம் என்பது ஒரு பெரிய விஷயமெல்லாம் இல்லை. நாம் சந்திக்க போகிறோம். ஒருவேளை கிறிஸ்து வந்தால் மர்மமாக போகிறோம். சரீர மரணம் என்பது இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகிறோமே தவிர நாம் பரதீசில் அங்கே உயிரோடு தான் இருக்க போகிறோம். ஏனென்றால் அவர் உயிருள்ளவர்களின் தேவன், அவர் ஜீவனுள்ளோரின் தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க இயேசு, என்னுடைய இயேசு உயிரோடு இருக்கிற நம்முடைய தேவன். உலகத்தில் இருந்தாலும் சரி, பரதீசில் இருந்தாலும் அவர் உயிரோடு இருக்கிறவர்களின் தேவன். மறந்துவிடக்கூடாது. சரி, சூப்பரான ஒரு விஷயத்தை பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்த்தோம் பரதீசு ஜீவனுள்ளோர் தேசம். யோவான் எழுந்த சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயத்தை நான் சொல்கிறேன். இயேசு அவளை நோக்கி, இங்கே இந்த லாசர் விஷயத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நானே உயிர் தழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இங்க மரித்தாலும் அப்படின்றது என்னது? சரீர மரணத்தை பத்தி சொல்றாரு. பிழைப்பான மரித்தலாம், பரவாயில்ல, சரீரம் தான் மறிக்க போகுது, அவன் உயிரோட தான் இருக்க போகிறான். அதுபோல் அடுத்த வசனத்தை சொல்றாரு, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான். இந்த உலகத்தில் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிச்சா அப்போ அவன் சாவ மாட்டான், உயிரோட தான் இருப்பான். அவனுக்கு எந்த மரணம் வந்துடாது, என்னை விசுவாசிக்கிறவனுக்கு மோட்டு வந்துடாது. மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். 1:11-25 என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஓகே, அவர் விசுவாசிக்கிறவன் ஒருவேளை சரீர மரணம் அடைந்தாலும் அவன் உயிரோடு தான் இருக்க போகிறான், பரதீசில் இருக்க போகிறான். அடுத்தது, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பான். உயிரோடு இருக்க ஒருத்தன் என்னை விசுவாசிச்சானா அவனுக்கு மோட்டு வராது. ஏன்னா அவன் ஜீவ தண்ணீருக்குள்ள இருக்கிற மீன், அவன் தண்ணிக்குள்ள இருக்கிற மீன், அவன் சாகவே மாட்டான், பிரிவினை மரணம் வராது. அவன் கண்டிப்பா அவன் மறியாமல் தான் இருப்பான். சரீரத்தில் வேணா மறிக்கலாம், அவன் உயிரோட தான் இருப்பான்.
அல்லேலூயா. நம்ம பார்த்தோம், அப்போ பரதீசு என்பது ஒரு ஜீவனுள்ள ஒரு தேசம். கிறிஸ்துவினுடையவர்கள் அவர்கள் மரிக்கப் போவதில்லை, அவர்கள் நித்திரை தான் அடைய போகிறார்கள். ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஸ்லாக்கியத்திற்கு பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்லாக்கியத்திலிருந்து நம்மை பிரிப்பதற்கு தான் பிசாசானவன் பல வழிகளிலே, கிறிஸ்தவத்தின் வழியாக, கிறிஸ்தவம் அல்லாத வழிகள் வழியாக நமக்கு எதிராக செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். பிரிவினை மரணம் நமக்கு வந்துடணும், அதுதான் பிசாசுடைய நோக்கம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனையே வாக்களித்திருக்கிறார். அதுதான் தேவனுடைய திட்டம். பரதீசினுடைய வாரிசுகளாக நாம் இருக்கிறோம், அதுக்கு சொந்தக்காரர்களாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். சரி, இப்போ இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஏனோக்கு 65 வயதான பொழுது மெத்துசாலாவை பெற்றான். ஆதியாகமம் 5:24. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அடுத்தது ஆதியாகமம் 5:27. மெத்துசாலாவுடைய நாளெல்லாம் 969 வருஷம் அவன் மரித்தான். இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தோம், நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர், மோட்டுனா என்ன, மெட்டுனா என்ன, நம்முடைய ஆண்டவர் எப்படி ஜீவனுள்ளவருடைய தேவனாக இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார்னு நம்ம பார்த்துட்டோம். நமக்கான தேவ திட்டம் என்னன்னு பார்த்துட்டோம். இங்கே அதிலிருந்து இந்த ஆதியாகமத்திலிருந்து ஒரு நிகழ்வை வைத்து எப்படி இந்த திட்டம் செயல்படுகிறது, எப்படி நடந்திருக்கு முன்னாலன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 5:21 ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசாலாவை பெற்றான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 600 வருஷம் உயிரோடு இருந்து அவன் காணாமப்படாமல் போனான். முதல்ல எடுத்துக்கொள்ளப்பட்டவன் அடமே ஆனவன் அவன் தான், சரியா? ஸோ பரதீசுக்கு போனவன் அவன் தான். இந்த மெத்துசலா அப்படின்றவன் இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் வாழ்நாள் அவனுக்கு தான் 969 வருஷம். இப்போ அந்த மெத்துசாலா அப்படின்னும் பொழுது என்ன அப்படின்னா, மெத்துசாலா அப்படின்னா அது 3 பிரிவு, அதை பிரிக்கணும். மெட்டு உ சாலா அப்படின்னு பிரிப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மெட்டுனா மரணம் உங்களுக்கு தெரியும், அப்புறம் ஒரு வாவன் இருக்கு, போது அண்டு அப்படின்லாம் சொல்லுவோம். சாலா அப்படின்னா அனுப்பப்படும், மரிக்கும் போது அனுப்பப்படும். ஒருத்தன் பேரே என்னன்னா மரிக்கும் போது அனுப்பப்படும். இந்த மெத்துசாலா அப்படின்னா மரிக்கும் பொழுது அனுப்பப்படும், அவனுடைய சரீர மரணத்தின் போது அனுப்பப்படும்ன்றது தான். ஒரு முக்கியமான ஒரு நபருடைய பெயரை பார்த்து கொண்டிருக்கோம். ஒரு தேவ திட்டம் விதமாக அன்றைக்கு தேவன் அதை நிறைவேற்றி இருக்கிறார், எப்படி நடந்திருக்குது என்பது பார்க்கிறோம், சரியா? மெத்துசாலா அப்படின்னா மெத்துனா மரணம், உ சாலானா போது அனுப்பப்படும், மரிக்கும் போது அனுப்பப்படும். இந்த மனுஷன் மரிக்கும் பொழுது அனுப்பப்படும். ஆனால் அநியாயத்துக்கு இவன் சாவவே இல்லை, 969 வருஷம் உயிரோடு இருந்திருக்கான். அதுவே பல பேருக்கு என்னவா இருந்திருக்கும், இவன் எப்போ சாவான், என்ன நடக்கும் அப்படின்னு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்திருக்கும், இல்லையா? ஸோ உங்களுக்காக அதை புரிய வைக்கிறதுக்காக ஒரு ஜீனியாலஜி லிஸ்ட் போட்டிருக்கேன், ஆதாமிலிருந்து நோவா வரைக்கும். ஆதாம் 930 வருஷம் உயிரோடு இருந்திருக்கான். அவனுடைய 130வது வயசுல சேர்த்து பிறந்திருக்கான். அடுத்தது ஆதாமுடைய 235வது வருஷம் சேத்துக்கு ஏனோஸ் பிறந்திருக்கான். ஆதாமுடைய 325வது வயசுல ஏனாசுக்கு கேனான் பிறந்திருக்கான். ஆதாமுடைய 395வது வயசுல கேனானுக்கு மகளேல் பிறந்திருக்கான். ஆதாமுடைய 460வது வயசுல மகளேலுக்கு யாரேது பிறந்திருக்கான். ஆதாமுடைய 622வது வயசுல யாரேத்துக்கு ஏனோக்கு பிறந்திருக்கான். ஆதாமுடைய 687வது வயசுல ஏனோக்குக்கு மெத்துசாலா பிறந்திருக்கான். ஆதாமுடைய 874வது வயசுல மெத்துசாலாக்கு லாமேக்கு பிறந்திருக்கான். ஆதாம் இறந்த பின்பு 126 வருஷம் கழிச்சு நோவா பிறந்திருக்கான். நல்லா கவனமா கேட்டுக்கணும். இந்த 10 தலைமுறைகளில் 9 தலைமுறைகள் இருக்கு பாருங்க. இந்த 9 தலைமுறைகளும் நோவா காலத்துக்குள்ளேயே, அதாவது நோவாவுடைய வாழ்நாள் பார்த்தீங்கன்னா 1056 2006 950 வருஷம். அந்த 950 வருஷத்திற்குள்ளே, அதாவது ஜல பிரளயத்திற்கு முன்பாகவே இந்த 9 தலைமுறைகளும் மரித்து போய்விட்டார்கள், மெட்டாய் விட்டார்கள். அவர்கள் அடமாக்குள்ள போயிட்டாங்க. 9 தலைமுறையும் போயிட்டாங்க, லாமேக்கு வரைக்கும் போயிட்டாங்க. நோவா தான் இருக்கிறான். ஏன்னா நோவா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, பார்க்கலாம், லாமேக்கு பார்க்கும்பொழுது 1651, அதாவது நோவா அவருடைய வாழ்நாளுக்குள்ளேயே ஜலப்பிரளயத்துக்கு முன்பாகவே அவர் மரித்து போய்விட்டார். அதாவது நம்ம பார்க்கும்போது 1656 தான் ஜலப்பிரளயம் வந்தது. 1656 நீங்க பார்க்கும் பொழுது இங்க யாருமே உயிரோட இல்லை, நோவாவை தவிர. நல்ல கவனமா பார்க்கணும், டெக்னிக்கலான விஷயம் இது, ரொம்ப டெக்னிக்கலான விஷயம். அதாவது
ஜலப்பிரளயம் அவன் செத்த பொழுதுதான் வரணும். யாரும் மெத்துசாலா மரித்தவுடன் அது அனுப்பப்படும். ஜலப்பிரளயம் நோவாவுடைய 600வது வயதுல ஜலப்பிரளயம் வந்துச்சு. எப்போ? அவன் மரித்த பொழுது. யாரு? மெத்துசலா 1656. சரியா? 1656 இந்த 9 தலைமுறைகளும் உயிரோடு இல்லை. நல்லா கவனமா வச்சுக்கணும், கவனமா தெரிஞ்சு. 9 தலைமுறையும் உயிரோடு இல்லை. அத்தனை பேரும் வாழ்ந்து மரித்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி மரித்து போயிட்டாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. யாராவது? 7வது தலைமுறையான ஏனோக்கு. மீதி எல்லாமே அவங்க அடக்கம் பண்ணப்பட்டாங்க. இப்போ 10வது தலைமுறையான நோவா இருக்கிறாரு. அவருக்கு 3 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ உங்களை இது புரிய வைக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா, இந்த நோவாவுடைய 600வது வயதுல பெருவெல்லம் வந்துச்சு. அது 1656வது வருஷம். அதாவது மெத்துசாலாவினுடைய அந்த மரணத்தின் போது அது அனுப்பப்பட்டது. எது அனுப்பப்பட்டதுன்னா, இந்த ஜலப்பிரளயம் அனுப்பப்பட்டது. 969 வருஷம் எல்லாரும் காத்திருக்காங்க. என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுது. ஏன்னா அவன் ஏனோக்கினுடைய மகனா இருக்கிறான். ஏனோக்கின் மகன். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்போ இவனுக்கு ஒன்று சம்பவிச்சா உலகத்தில் ஒன்று நடக்கும். இவன் செத்துட்டானா ஒன்று நடக்கும். என்னோட நண்பர் ஒருத்தர் சொல்வார், டெய்லி அவன் வீட்டில் போய் எட்டி பார்த்துருப்பாங்களே, அவன் சாவானா சாக மாட்டானா, எப்படா சாவானே, உயிரோடு இருக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ஜனங்கள்லாம் அவன் சாவான்னு எதிர்பார்த்துருக்காங்களே, அவன் எல்லாமே உயிரோடு இருக்க தான் பிறக்கிறாங்க, அவன் ஒருத்தன் தான் எப்படா சாவான்னு காத்திருந்திருப்பாங்க. அப்படின்னும் போது அது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அவன் மரித்த பொழுது பெருவெல்லம் வந்தது. சரியா? அதற்கு முன்பாக அந்த 9 தலைமுறைகளும் மரித்து போய்விட்டார்கள். புரியுதா? உங்களுக்கு நல்லா புரியுது இல்லையா? புரியுது. மெத்துசலாக்கும் திருச்சபைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரு, மத்திய 24, 37, 38, 39 வாசிட்டு உள்ள போலாம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். எப்படியெனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு சைன். ஆண்டவர் சொன்ன இந்த சைன் இருக்க, அற்புதமான ரொம்ப முக்கியமான நோட்டபிள் சைன் இது. இந்த சைனை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வருங்காலவியல்ல ஒரு படி நீங்க தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை நீங்க பெரிய விஷயத்தை தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம். சரி, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இங்க நம்ம பார்க்கிறோம், அந்த 10 தலைமுறையில நோவாவுக்கு முன்னாலேயே எல்லாமே அந்த 9 தலைமுறைகளும் மரித்து போயிட்டாங்க. ஏனோக்கு மாத்திரம் எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. இவங்க மாத்திரம்தான் இருந்தாங்களான்னா அந்த காலகட்டத்தில் இன்னொரு வம்ச வரலாறு பட்டியலும் இருந்தது. அது என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 17லேருந்து 22 வரைக்கும் ஒரு வம்ச வரலாறு பட்டியலும், 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வம்ச வரலாறு பட்டியலும் இருக்கிறது. நல்லா கவனமாக கேட்கணும், இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நோவாவினுடைய அந்த வம்ச வரலாறு பட்டியல் இருக்கிற ஆதாமிலிருந்து நோவா வரைக்கும் இருக்கிறது. அது 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இதில் இந்த 9 தலைமுறைகளும் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். மற்ற தலைமுறைகள் அவருடைய பிள்ளைகள் எல்லாருமே மரித்து போய்விட்டார்கள். கொஞ்சம் பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரு ஜனப்பகுதி இருக்கிறது. இந்த பக்கம் 4ஆம் அதிகாரம் 17லேருந்து 22 வரைக்கும் இருக்கிறதான சந்ததி காயினி, ஏனோக்கி, ஈராத்து, மெகுவேலு, மெத்துசாவேலு, லாமெக்கு, யாபாலு, யூபாலு, தூபால், காயினு, நாமால். இங்கே இருக்கிற மாதிரியே பெயர் கூட அங்கே இருக்கும், ஒரு காப்பியெல்லாம் இருக்கும். சரியா? இந்த கூட்டம் உயிரோட தான் இருக்கு. இவர்கள் 2 பேருமே பெண் எடுத்து பெண் கொண்டிருக்கிறாங்க. எங்க? இந்த 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிறவங்க தான் யாருன்னா தேவனுடையவர்கள், தேவபுத்திரர்னு பைபிள் சொல்லுது. நிறைய பேர் தேவபுத்திரர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு இல்லையா, தேவதூதர்கள் அப்படின்னு சொல்றவங்கலாம் இருக்கிறாங்க இல்லையா. தேவபுத்திரர் மனுஷகுமார்த்தியோடு கூடினபடினால இதுதான், அது புரியாதனால தான் பிரச்சனை. இவங்க கூட சேர்ந்து கெட்டு போயிட்டாங்க. யாரு? இந்த 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிற சந்ததியார் இந்த 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிற காயின் சந்ததியோடு பெண் கொண்டு பெண் எடுத்து இவர்கள் இந்த காயின் சந்ததியோடு சேர்ந்து விட்டார்கள். அந்த காலகட்டத்திற்கு முன்பாக இவர்கள் இந்த இணைப்பு வருவதற்கு முன்பான காலகட்டத்திலேயே இந்த 9 தலைமுறையினர் ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அந்த 9 தலைமுறையில முக்கியமானவர்கள் தேவனுடையவர்கள் எல்லாருமே மரித்து போய்விட்டார்கள். இப்போ பாக்கி இருக்கிறவங்க யாரு? கரப்டட், இங்க போய் பெண் எடுத்து பெண் கொண்டு இருக்கிறதான இந்த ஆதியாகமத்தின் 4ஆம் அதிகாரத்தினுடைய கும்பல் தான் இந்த உலகத்துல இருக்கு. அதுல நோவா நீதிமானாக இருக்கிறான். எத்தனை பேருக்கு இப்போ புரியுது உங்களுக்கு? அப்ப ஜலப்பிரளயத்தால் அழிந்தவர்கள் யார் அப்படின்னா இந்த கூட்டமும்
இவர்கள் யாரையெல்லாம் தங்கள் வசப்படுத்தினார்களோ, பெண்களை கொண்டு பெண்களை எடுத்து புசித்து குடித்தார்களோ, இந்த தேவ ஜனத்தையும் தேவ புத்திரர்களை கெடுத்து இவர்கள் வசப்படுத்தினார்களோ, அவர்கள் தான் மரித்து போனார்கள். இன்றைக்கும் திருச்சபைக்கு அதே நிலைமைதான் இருக்கிறது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், தேவனுடையவர்கள் தேவன் அல்லாதவர்களோடு இணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது வருகிறதான அந்த விஷயம் என்ன நடக்க போறது அப்படின்றத தான் நம்ம இங்க பார்க்கிறோம். இந்த 2 சந்ததிகளையும் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆதாம்ல இருந்து நோவா வரைக்கும் இருந்த தேவபுத்திரர், காயின்ல இருந்து நாமால் இருக்கிற மனுஷகுமார்த்திகள் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த சந்ததி. இதை குறித்ததான விஷயங்களை தெரிந்து கொள்ளணும்னா யெஷுவா பைபிள்ல போய் அங்க ஆச்சரியமூட்டும் ஆதியாகமத்துல இதுக்கான வீடியோ இருக்கும், ஒரு 4-6 வீடியோ இருக்கும். அதை ஃபுல்லா பாருங்க, கிளாரிட்டி இருக்கும். இங்கே சொல்வதற்கு டைம் இல்லை, அந்த வீடியோவை நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. இப்போ உள்ள போயிடலாம். மெத்துசலா திருச்சபை எப்படி மெத்துசலா காலத்தில் அவன் மரிக்கும் வரைக்கும் அது அனுப்பப்படவில்லை, அங்கே ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் அது அனுப்பப்படவில்லை. அதே போல கிறிஸ்தவர்களாகிய நாம் நித்திரை அடையும் வரைக்கும், நம்முடையவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட வரைக்கும் இந்த உலகத்துக்கு கிரேஸ், இந்த உலகத்துக்கு கிரேஸ். நாம் எல்லாம் மரித்து போன கிறிஸ்தவர்கள் எல்லாம், உண்மையானவர்கள் எல்லாம் மெட்டானதுக்கு அப்புறம் அதற்கு சொற்ப ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின், மறுரூபமான பின்பு இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு வரும். அதுதான் உபத்திரவ காலம் அப்படின்றோம். இதற்கு எதிராகத்தான் இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும், அதாவது தேவனுடையவன் என்று சொல்லுகிறதான, நாங்கள் ஆவிக்குரியவள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் திருச்சபைக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிற செய்திகளில் ஒன்று, சபை எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ஆதி திருச்சபை நம்பிக்கை என்ன, இது பேர் என்ன சொன்னாங்க, பிளஸட் ஹோப் அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த சபையாக இருந்தாலும் சரி, அதுங்க ஆதி திருச்சபையாக இருந்தாலும் சரி, லுத்தரனாக இருந்தாலும் சரி, அது பிரஸ்பெட்டேரியனா இருந்தாலும் சரி, ஆங்கிலிக்கனா இருந்தாலும் சரி, மெத்தடிஸ்டா இருந்தாலும் சரி, அது பேப்டிஸ்டா இருந்தாலும் சரி, அது என்ன சபையாக இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, பிளஸட் ஹோப் இருந்துச்சு. ஆனால் இந்த காலகட்டத்தில் பெந்தேகோஸ்தே இயக்கங்கள் பெருகின பொழுது இதற்குள்ளாக உண்டானதான கள்ளோபதேசங்களில் ஒன்று, சபை எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ஏனோக்கு எல்லோக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது உண்மை என்றால் சபை எடுத்துக்கொள்ளப்படும். ஜலப்பிரளயத்துக்கு முன்பாக தேவ ஜனங்கள் அத்தனை பேர் மரித்து போனது, அவர்கள் வாழ்ந்து மரித்தது உண்மையானால், கிறிஸ்து வருவதற்கு முன்பாக நம்முடைய சந்ததிகள் வாழ்ந்து மரித்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும். இதுல மாறுபாடே இல்லை, மாற்று கருத்தே இல்லை. சரியா? சோ இன்றைக்கு நாம் இதே காலகட்டத்தில் இருக்கிறோம். விசுவாச துரோகிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, விசுவாசத்தின் எதிரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, பக்க வழியாய் வந்தவங்க இருக்கிறாங்க. காயின் சந்ததியார் இங்கே நிறைய பேர் திருச்சபைக்குள்ளாக இருக்கிறாங்க. காயின் சந்ததியார் பலர் இன்றைக்கு போதகர்களாக இருக்கிறாங்க. காயின் சந்ததியார் வருகை இல்லை அப்படின்றவங்க இருக்கிறாங்க, பரலோகம் இல்லைன்னு பிரசங்கம் பண்றவன் இருக்கிறான், நித்திய ஜீவன் இல்லை அப்படின்ற அந்த உலகம் தான் பரலோகம்னு சொல்றவன் இருக்கிறான், இயேசுவே இல்லைன்றவன் இருக்கிறான், பசுத்தாவியானவர் இல்லை, விதவிதமா இன்னைக்கு உள்ள இருந்திருக்கு. எங்க இருக்கிறாங்க? வெளியே இல்லை, மாற்று மதத்தில் இல்லை, கிறிஸ்தவத்திற்குள்ளாக வந்திருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு இந்த காலம் நோவாவின் காலம். ஸோ சொற்பமான ஜனங்கள் தான் தேவனுடைய வசனத்தை நாடி தேடி வருகிறார்கள். அப்போ இன்னைக்கு கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை வைத்து லட்சக்கணக்கான பேரை கர்த்தர் வைத்திருக்கிறார், உருவாக்கி கொண்டிருக்கிறார். உங்களால தான் இந்த தேசத்திற்கு சேமம், உங்களால தான் ரட்சிப்பு, உங்களால தான் இந்த தேசத்தில் இருக்க ஜனங்கள் காப்பாற்றப்பட போகிறார்கள். ஆட்ட பாட்ட கொண்டாட்டம் அது தேவை, அதுதான் வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவம். செழிப்பு தான் கிறிஸ்தவம், அல்லது தரித்திரம் தான் கிறிஸ்தவம், அதெல்லாம் அல்ல. சமநிலை பிரமாணம் வேண்டும். சமநிலை பிரமாணம். கிறிஸ்தவன் சமநிலையாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். தாழ்ந்திருக்கவும் தெரிய வேண்டும், வாழ்ந்திருக்கவும் தெரிய வேண்டும். ஆனால் தண்ணீரை விட்டு வெளியே வராதவனாக இருக்க வேண்டும். அவன் ஜீவ தண்ணீருக்குள்ளாகவே அவன் வாழ்க்கை நடத்த வேண்டியவனாக அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான், மறந்துவிடக்கூடாது. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும். ஒரு முக்கியமான ஒரு தருணத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம், முடிவுக்கு வந்திருக்கிறோம். ஸோ கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஸோ எப்படி ஒரு திருச்சபை என்பது தேவனுடைய திட்டம், எப்படி மெத்துசலா என்பவன் அவன் ஏனோக்கினுடைய மகனாயிருந்து, எடுத்துக்கொள்ளப்பட்டவனின் மகனாயிருந்து அவன் வாழ்க்கை முடியும் பொழுது எப்படி உலகத்திற்கு அழிவு வந்தது, அதே போல எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருக்கிற, வாரிசுகளாய் இருக்கிற நம்மை வைத்துதான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை முடிவுக்கு வரும் பொழுது, நம்முடைய சந்ததிகள் முடிவுக்கு வரும் பொழுது, மிஞ்சி இருக்கிறவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது உலகத்திற்கு அழிவு வரும் என்பதை மாத்திரம் மறந்து விடாதீர்கள். சரிங்களா? அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அடையாளத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்து போயிருக்கிறார்.
அதனால சபைகள் எல்லாம் கெட்டு போய் கொண்டிருக்கிறத பார்க்கும் பொழுது, உபதேச குளறுபடிகள் வரும் பொழுது, சத்தியத்துக்கு எதிராக நிற்கும் பொழுது, அன்பு இல்லாமல் ஒருவன் ரொம்ப காயப்படுத்தி பொது வெளிகளில் அவமானப்படுத்தி ஊழியத்தை விட்டு ஓட வைத்து கொண்டிருக்கு இந்த காலகட்டத்தை பார்க்கும் பொழுது கவனமாக இருங்கள். இன்றைக்கு எதிரிகள் எல்லாம் வெளியே இல்லை, கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள் தான் ஒரு ஊழியக்காரனுக்கு எதிரிகளாக இருக்கிறார்கள். ஒரு ஊழியத்தை உடைத்து அவனை அவன் ஊழியத்தை விட்டு ஓட வைத்து கொலை செய்கிறவர்கள் யாருன்னா ஊழியக்காரர். கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு இருக்கிற நிறைய அதாவது பக்க வழியாய் நுழைந்த நிறைய ஊழியக்காரர்கள் நல்ல ஊழியக்காரருடைய ஊழியங்களை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள், திருச்சபைகளை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள், மனமடிவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நம்ம கவனமாக இருக்கணும். ஸோ இது கடைசி காலம் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஸோ 9வது சந்ததியோடு முடிந்தது இல்லையா, அதே போல் இதுதான் கடைசி காலம். நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசுத்தமாக வைத்துக்கொள்வோம். உறுதிமொழி எடுத்துக்கணும். நான் மெட்டு தான் ஆகுவேன், ஒரு நாளும் மோட்டாக மாட்டேன். எதற்காகவும் எப்படியும் நான் ஒரு நாளும் தண்ணீரை விட்டு வெளியே போயிட மாட்டேன், மோட்டாயிட மாட்டேன். மெட்டாவேன். மெட்டானா நான் பரதீசில் இருப்பேன், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் மோட்டாவதற்கு என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். அது மாத்திரம் முடிவெடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை செய்வாராக. இவ்வளவு நேரம் கேட்ட உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் நண்பர்கள் கூட இருப்பதாக. ஆமென். God bless you. Thank you.